This call is now being recorded. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆகும். அதே மாதிரி என்னென்ன லாஸ்லாம் இருந்தா சில ஹிட் போயிட்டு வேற ஒரு அட்டாச் ஆகாதுலாம் பார்த்தோம். உங்க வாய்ஸ் கேட்கலண்ணா. இப்போ கேக்குதா? இப்போ கரெக்டா இருக்கா? இப்போ ஓகேண்ணா. டக்குனு லோ ஆடுங்கண்ணா. ஓகே. ஸோ ஒரு சில ஹிட் வந்து ஒரு சில ஹிட் கூட போயிட்டு நம்ம வந்து இது செட் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேபிட்டல் கெயின் இருந்துச்சு. ஸோ கேபிட்டல் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா எது கூடயுமே வந்து செட் ஆஃப் ஆகாது அந்த மாதிரி பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பார்த்துருந்தோம் இல்லையா? செகண்ட் இன்கம் ஃப்ரம் சேலரியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் வந்து நாட் பாசிபிள். அதே மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா உங்களால இன்ட்ராஹெட் பண்ண முடியும். இன்டர்ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களால அப் டு 2 lakhs வரைக்கும் தான் பண்ண முடியும் அப்படின்னு நான் ஒன்று சொல்லியிருந்தேன். அதாவது வேற ஒரு ஹெட்டுக்கு இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஒரு லாஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakhs லாஸ் இருக்கு. ஆனா உங்களால இன்டர்ஹெட் நீங்க அந்த லாஸை கொண்டு போய் என்ன பண்ணணும்னா இப்போ பிஜிபிபிலியோ இல்லைன்னா நான் வந்து கேபிட்டல் கெயின்ல போயிட்டு நான் வந்து எனக்கு கேபிட்டல் கெயின் இருக்கு நான் போய் மைனஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களால அந்த ஹெட்டுக்கு கொண்டு போகும்போது எவ்வளவுதான் கொண்டு போக முடியும்? 2 lakhs மட்டும் தான் கொண்டு போக முடியும். ஆனா இப்போ பேலன்ஸ் 3 lakhs நான் என்ன பண்ணலாம்? கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் ஒன்ஸ் ஒரு ஹெட்ல கொண்டு போயிட்டு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்சிக்வெண்ட் இயர்ஸ்ல நீங்க என்னதான் பண்ண முடியும்? அதே ஹெட்ல தான் கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இல்ல நான் மறுபடியும் இந்த வருஷத்துக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஏஓ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேவா? ஏஓ வந்து ஓகே நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும். அதர்வைஸ் உங்களால பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எந்த ஹெட்ல பண்றோமோ அதே தான் உங்களுக்கு சப்சிக்வெண்ட் இயர்ஸ்லயும் கண்டினியூ ஆகும். ஓகேவா? இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில பார்த்தோம். அதே மாதிரி பிஜிபிபியில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ்ல மட்டும் தான் பண்ண முடியும். ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இன்கம்ல மட்டும் தான் பண்ண முடியும்னு பார்த்தோம். அதே மாதிரி ஸ்பெசிஃபைட் பிசினஸ் லாஸ் இருந்துச்சுன்னா அது ஸ்பெசிஃபைட் பிசினஸ் இன்கம்ல மட்டும் தான் பண்ண முடியும்னு பார்த்தோம். எனி அதர் பிசினஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ராஹெட் பண்ண முடியும். கேரி ஃபார்வர்ட் அலோடான்னு கேட்டா எஸ் அஃப்கோர்ஸ் அலோடட். ஆனா பிசினஸ் லாஸை கொண்டு போயிட்டு சேலரியில நம்மளால என்ன பண்ண முடியாது? செட் ஆஃப் பண்ண முடியாது. அதே மாதிரி ஐஎஃப்ஓஎஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மெயின்டைனிங் ஃப்ரம் ஓவிங் அண்ட் லாஸ் ஃப்ரம் ஓவிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்சஸ். அதாவது நீங்க தான் அந்த குதிரையை வளர்க்குறவர், அதை வச்சு நீங்க தான் வந்து ரேஸ் ஓட்டுறவரே நீங்க தான். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அதுல ஏதோ ஒரு லாஸ் வருது உங்களுக்கு. இன்கேஸ் ரேஸ்ல நீங்க தோத்துட்டீங்க இல்லைன்னா அந்த குதிரையை இறந்து போச்சு இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு லாஸ் வருது அப்படின்னா தென் அதுல இருந்து வரக்கூடிய இன்கம்ல மட்டும் தான் அது கொண்டு போய் செட் ஆஃப் பண்ண முடியும். ஆனா இப்போ இதுல எனக்கு லாஸ் வந்துருச்சு, என்கிட்ட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில இன்கம் இருக்கு, நான் அந்த இன்கம்ல கொண்டு போய் இதை மைனஸ் பண்ணிக்கிறேன் நான் இந்த லாஸை அப்படின்னு கேட்டா கிடையாது. தே ஆர் நாட் அலோடட் திஸ். ஓகேவா? ஸோ இதுல இருந்து வரக்கூடிய லாஸை இதுலயே தான் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. அதுக்கு அடுத்து வேற ஏதாவது லாஸ் இருக்கா ஐஎஃப்ஓஎஸ்ல அதை தாண்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கும் அஃப்கோர்ஸ். ஸோ அது நீங்க இன்டர்ஹெட் இல்ல கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ சில நோட்ஸ் கொடுத்துருந்தான். என்ன நோட்ஸ் கொடுத்துருந்தான் நம்ம பார்க்கும்போது நீங்க வந்து மேக்ஸிமம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து 2 லட்சம் வரைக்கும் கொண்டு போய்க்கலாம் அடுத்த ஹெட்டுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணும்போது அப்படி ஒன்று கொடுத்துருந்தான். அதே மாதிரி ஒன்ஸ் ஒரு இதுல நீங்க கேரி பண்ணிட்டீங்க இல்ல செட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே சேம் ஹெட்ல தான் ஃபோர்த் கமிங் இயர்லயும் நீங்க பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் நேற்று பார்த்துருந்தோம். கரெக்டா? So next to this table column, section 73 to 74A. Section 73 எதை பத்தி பேசுது? Speculative loss. Section 73 எதை பத்தி பேசுது? Specified business. 72 other business. இது unabsorbed depreciation பத்தி பேசுது. இது வந்து லாஸ் ஆஃப் பிசினஸ் ரன்னிங் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்சஸ் விச் மீன்ஸ் ஐஎஃப்ஓஎஸ்ல, அதாவது அந்த ரேஸ் ஹார்ஸை நம்மளே மெயின்டைன் பண்ணி நம்ம அதில் ரேஸ் ஓட்டுறோம் அப்படின்னா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பெகுலேட்டிவ் லாஸ் மட்டும் பாருங்க. ஸ்பெகுலேட்டிவ் லாஸ் இன்டர் சோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? இன்டர் சோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் விச் மீன்ஸ் இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட். புரியுதா? இன்டர் சோர்ஸ்னா இன்ட்ரா ஹெட், அதாவது ஒரே ஹெட்டுக்குள்ளேயே அதை பண்ணிக்க முடியுமா? ஸ்பெகுலேட்டிவ் லாஸ் அப்படிங்கிறது என்னது? பிஜிபிபில வரும். இப்போ இது பிஜிபிபிலே நம்மளால பண்ணிக்க முடியுமா? எஸ் அஃப்கோர்ஸ் பண்ணிக்க முடியும். ஆனா எதுக்கு அகேன்ஸ்டா பண்ணிக்க முடியும்? இட் கேன் பி செட் ஆஃப் ஒன்லி அகேன்ஸ்ட் ஸ்பெகுலேட்டிவ் இன்கம். ஸ்பெகுலேட்டிவ் இன்கம்க்கு அகேன்ஸ்டா மட்டும் தான் பண்ண முடியும். ஸ்பெகுலேட்டிவ் இன்கம்க்கு தாண்டி பண்ண முடியாது. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட். இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? பிஜிபிபிலேயே அது ஒன்றுத்து கூட தான் பண்ண முடியுது. அப்புறம் எப்படி இன்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்? ஸோ நோ சச் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஓகே. அடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாமா? எஸ் அஃப்கோர்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். எத்தனை வருஷத்துக்கு? 4 years தான் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணிருக்கணுமா?
ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் டியூ டேட். டியூ டேட்குள்ள ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் நான் ஃபைல் பண்ணிருக்கணுமா இந்த கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை செட் ஆஃப் பண்ணுறதுக்கோன்னு கேட்டால் எஸ், ROI ஷுட் பி ஃபைல்டு வித்தின் டியூ டேட் ஆஃப் ROI, விச் மீன்ஸ் டியூ டேட்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணிருக்கணும். அதாவது ஜூலை 31 ஆர் கம்பெனியாக இருந்தால் அக்டோபர் 31 அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், டியூ டேட் அந்த டியூ டேட்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணிருக்கணும். ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணியிருந்தால் மட்டுமே உங்களால் என்ன பண்ண முடியும், செட் ஆஃப் பண்ண முடியும், இல்லை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் உங்களால் எடுத்துக்க முடியாது. செட் ஆஃப் இன் சப்சிக்வெண்ட் இயர், யா அஃப்கோர்ஸ் பண்ண முடியும். ஆனால் எதுக்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் பண்ண முடியும், ஒன்லி அகேன்ஸ்ட் ஸ்பெகுலேட்டிவ் இன்கம். ஸ்பெகுலேட்டிவ் இன்கம்க்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் சப்சிக்வெண்ட் இயர்லையும் பண்ண முடியும். கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் இருந்தால் மட்டும்தான் அந்த கேரி ஃபார்வர்ட் கொண்டு போய் லாஸ் பண்ண முடியும், சாரி செட் ஆஃப் பண்ண முடியும். அதர்வைஸ் அந்த லாஸை வந்து உங்களால் எடுத்துக்க முடியாது. கண்டினியூட்டி ஆஃப் பிஸ்னஸ் இருக்கணுமா, பிஸ்னஸ் வந்து கண்டினியூவாகவே இருக்கணுமா சப்சிக்வெண்ட் இயரில். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 2019 ஸ்பெகுலேட்டிவ் லாஸ் இருக்குப்பா, 2021 நான் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டேன்ப்பா, 4 வருஷத்துக்கு நான் இதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன். எத்தனை வருஷம் வரைக்கும் என்னால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும், 19, 20, 21, 22, 2022 வரைக்கும் என்னால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். 2022 எனக்கு ஏதோ ஒரு இன்கம் வருது, பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டேன், சம்திங் பேட் டெப்ஸோ சம்திங் ஏதோ ஒரு இன்கம் நான் ஏதோ ஒன்று ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்ற போது, இல்லைனா வேற பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இதுக்கு சிமிலராகவே வேற பிஸ்னஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் 2022 இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பிஸ்னஸுக்கு போயிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து பிஸ்னஸை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கு அப்படின்னா இது ரெக்வயர்டா, ஃபர்ஸ்ட் கண்டினியூட்டி ஆஃப் பிஸ்னஸ் ரெக்வயர்டான்னு கேட்டால் இதுக்கு இல்லை, நாட் ரெக்வயர்ட். விச் மீன்ஸ் பிஸ்னஸ் கண்டினியூ ஆகலனாலுமே என்னால் என்ன பண்ண முடியும், இந்த லாஸை வந்து என்னால் செட் ஆஃப் பண்ணிக்க முடியும்னு சொல்ல வரோம். அந்த இடத்துல லாஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூ பிஸ்னஸ் கேன் பி செட் ஆஃப். டிஸ்கண்டினியூ பண்ணலே ஒரு பிஸ்னஸ், அதையுமே நான் என்ன பண்ணலாமா, செட் ஆஃப் பண்ணலாமா. இந்த பிஸ்னஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், ஸ்பெகுலேட்டிவ் லாஸ் அந்த பிஸ்னஸை நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், ஆனாலும் என்னால் என்ன பண்ண முடியும், செட் ஆஃப் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் யூ கேன் செட் ஆஃப். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ இங்கே சொல்லியிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா உங்களுக்கு? வந்து எனக்கு இந்த பர்டிகுலர்ஸ் புரிஞ்சா இதெல்லாம் எனக்கு ஓகே தான். விச் மீன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணணும், சப்சிக்வெண்ட் இயர், இந்த கண்டினியூட்டி ஆஃப் பிஸ்னஸ் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, அதே மாதிரி இங்கே பார்த்தோம் இல்லையா இன்ட்ரா சோர்ஸ் கேரி ஃபார்வர்ட். இந்த சைட்டில் இருக்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்னாலே நான் அடுத்தடுத்து உள்ளே போகிறது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் போட்டால் இல்லை மறுபடியும் அது சொல்லணுமா ஸ்பெகுலேட்டிவ் லாஸை? ஓகேண்ணா, புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஓகே டன். செக்ஷன் 73A இப்போ ஸ்பெகுலேட்டிவ் லாஸ் மாதிரி ஸ்பெசிஃபைட் பிசினஸ்க்கான லாஸ். ஸ்பெசிஃபைட் பிசினஸ்னா என்ன, 3580 நம்ம பார்த்தோம் இல்லையா, வேர் ஹவுஸ், கோல்ட் செயின் வேர் ஹவுஸ் பார்த்தோம், அனிபீஸ், அப்புறம் 5-ஸ்டார் ஹோட்டல், பேஷன்ஸ் வந்து 100 பெட்டுக்கு மேலே இருக்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் இந்த இந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட், வேற என்னென்னலாம் பார்த்தோம், ஆல்மோஸ்ட் ஒரு 14 சம்திங் பார்த்தோம், அந்த சல்ரி பைப் லைன் இதெல்லாம் பார்த்தோம். திஸ் ஆர் த ஸ்பெசிஃபைட் பிசினஸ், பிஜிபிபியில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ ஸ்பெசிஃபைட் பிசினஸ்ல ஏதோ ஒரு லாஸ் வருது, லாஸ். ஓகே, அந்த லாஸை நான் எப்படி செட் ஆஃப் பண்றது? இட் கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் இன்கம் ஆஃப் ஸ்பெசிஃபைட் பிசினஸ் ஒன்லி. ஸ்பெசிஃபைட் பிசினஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய இன்கம்ல மட்டும்தான் இதே செட் ஆஃப் பண்ண முடியும். ஓகேவா? விச் மீன்ஸ் இது வந்து இன்ட்ரா ஹெட். இங்க இன்டர் சோர்ஸ்னு கொடுத்துருக்கான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்டர் சோர்ஸ்னா இன்ட்ரா ஹெட்னு அர்த்தம், சோர்ஸ் நாட் ஹெட். இப்போ கீழே கொடுத்துருக்குது ஹெட். ஓகேவா? ஸோ இது நீங்க இன்ட்ரா ஹெட்னு கூட எழுதிக்கலாம் அலிஸ்ட். ஓகே, அது உங்களோட சாய்ஸ். உங்க கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும்னா நீங்க அப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபைட் பிசினஸ் லாஸை கொண்டு போய் ஸ்பெசிஃபைட் பிசினஸ் இன்கம் கூட மட்டும் தான் பண்ண முடியும். அதே மாதிரி இன்டர்நெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? அங்கேயே மேலே என்ன சொல்லிட்டான், அது கூட மட்டும் தான் அட்ஜஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டான். அப்புறம் எப்படி நம்ம போய் இன்டர்நெட்ல பண்ண முடியும்? ஸோ நோ சச் அட்ஜஸ்ட்மெண்ட். இது எத்தனை நாளைக்கு நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம்? இன்ஃபினிட்டி. ஓகே, இன்ஃபினிட் பீரியட். இங்க 4 இயர்ஸ் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், லேப்ஸ் ஆயிடும். ஆனா இங்க அப்படி இல்லை, இன்ஃபினிட் பீரியடுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாமா, கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே போயிருக்கலாம். ஓகேவா? இவ்வளவு நாளைக்கு வேணா கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அப்போ ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணிருக்கணுமா? அடுத்த கேள்வி, நான் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணிருக்கணுமா? எஸ், அஃப்கோர்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஷுட் பி ஃபைல்ட் வித்தின் டியூ டேட். சப்சிக்வெண்ட் இயர்ல நான் செட் ஆஃப் பண்ணிக்கலாமா? எஸ், யூ கேன் செட் ஆஃப், பட் ஒன்லி அகேன்ஸ்ட் ஸ்பெசிஃபைட் பிசினஸ் இன்கம். ஸ்பெசிஃபைட் பிசினஸ் இன்கம் அகேன்ஸ்டா மட்டும் தான் பண்ண முடியும். கண்டினியூட்டி ஆஃப் பிசினஸ் ரெக்வயர்டா? நாட் ரெக்வயர்ட். ஆச்சா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஸ்பெசிஃபைட் பிசினஸ். அதுக்கு அடுத்து அதர் பிசினஸ் லாஸ். இப்போ 2 பிசினஸ் பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து அதர் பிசினஸ் லாஸ் பார்க்குறோம். விச் மீன்ஸ் ஸ்பெசிஃபைட் பிசினஸ், ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் டூ, அதை நாங்கள் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா, இட் கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் எனி பிசினஸ். யா, அஃப்கோர்ஸ் இன்கம் ஈவன் ஸ்பெகுலேட்டிவ் 3580. அதாவது இப்போ இங்கே என்ன பாயிண்ட் சொல்லியிருக்கான் அப்படின்னா, அதர் பிசினஸ் லாஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அதர் பிசினஸ் லாஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த லாஸ் இருக்கு அப்படின்னா, இந்த லாஸை நான் கொண்டு போய் இப்போ என்கிட்ட ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இன்கம் இருக்கு, இது கூட என்னால செட் ஆஃப் பண்ண முடியுமான்னு கேட்டா எஸ், அஃப்கோர்ஸ் இந்த லாஸ் இது கூட வந்து செட் ஆஃப் ஆயிக்கும். இல்ல ஸ்பெசிஃபைட் பிசினஸ் இருக்கு, ஸ்பெசிஃபைட் பிசினஸ் இன்கம் இருக்கு. ஓகே, இப்போ என்கிட்ட அதர் பிசினஸ் லாஸ் இருக்கு, அதை கொண்டு வந்து இது கூட செட் ஆஃப் பண்ணலாமான்னு கேட்டா எஸ், அஃப்கோர்ஸ் செட் ஆஃப் ஆயிக்கும்.
பட் ஆனா இவங்க 2 பேரும் வந்து இது கூட செட் ஆஃப் ஆக மாட்டாங்க லாஸ் இருந்தா. இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? இங்க நான் எழுதி இருக்கிறது ரொம்ப டார்க்கா எழுதியிருக்கேன். இது புரிஞ்சுதா? அவன் அதர் பிசினஸ் என்ன சொல்ல வரான்னு புரியுதா? இப்போ அதர் பிசினஸ் லாஸ் இருக்கு, ஆனா ஸ்பெசிஃபிக் பிசினஸ் இன்கம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக் பிசினஸ் இன்கம் என்கிட்ட இருக்கு, அதர் பிசினஸ் லாஸ் இருக்கு. அந்த லாஸை கொண்டு போயிட்டு நான் ஸ்பெசிஃபிக் பிசினஸ் இன்கம் கூட செட் ஆஃப் பண்ணலாமான்னு கேட்டா எஸ், செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனா ஸ்பெசிஃபிக் பிசினஸோட லாஸை கொண்டு வந்து அதர் பிசினஸ் இன்கம் கூட நான் செட் ஆஃப் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. புரிஞ்சுதா? இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? எனக்கு 72 புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகேண்ணா. ஓகே, சூப்பர், டன். ஸோ இது புரிஞ்சதுனாலே அதுக்கு அடுத்து வர்றது உங்களுக்கு ஈஸியாகிடும். இது புரிஞ்சிச்சு அப்படின்னாலே அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து இன்டர்நெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் பண்ண முடியும். ஆனால் என்ன, சேலரி தவிர்த்து மிச்சம் இருக்கிற 4 ஹெட்ல உங்களால் என்ன பண்ணிக்க முடியும்? அதர் பிஸ்னஸ்ல கிளாஸை கொண்டு போய் பண்ணிக்கலாம். இதில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் பண்ணிக்கலாம், கேபிட்டல் கெயினில் பண்ணிக்கலாம், ஐஎஃப்ஓஎஸ்ல பண்ணிக்கலாம், பிஜிபிபியில் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் சேலரி தவிர்த்து மற்ற எல்லா ஐட்லையும் நீங்கள் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதர் பிஸ்னஸ் லாஸ் இருக்கு, நான் எத்தனை வருஷத்துக்கு அது கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும்? 8 இயர்ஸ்க்கு என்னால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும்ப்பா. ஓகே, ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் நான் ஃபைல் பண்ணிருக்கணுமா? அஃப்கோர்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஷுட் பி ஃபைல்ட் வித்தின் டியூ டேட். ஓகே, சப்சிக்வெண்ட் இயர்ல நான் கேரி செட் ஆஃப் பண்ணிக்கலாமா? எஸ், யூ கேன் செட் ஆஃப் even speculative business or 35AD. 35AD is specific business, it is speculative business, so that's why given the bar, right? So இந்த இடத்துல வந்து எல்லா பிசினஸ்க்கும் சப்சிக்வெண்ட் இயர்ல நீங்க பண்ணிக்கலாம். உங்களால எத்தனை வருஷம் வரைக்கும் பண்ண முடியும்? 8 இயர்ஸ் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் இல்லையா? அதுக்கடுத்து கண்டினியூட்டி ஆஃப் பிசினஸ் இருக்கணுமா? நாட் ரெக்வயர்ட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் அதர் பிசினஸ் லாஸ். நெக்ஸ்ட் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன். அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இன்ஃபினிட் பீரியட் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம்னு, கரெக்டா? ஸோ அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் இருக்குன்னா ஆல்வேஸா அது பிசினஸ்க்கு மட்டும் தான் இருக்க போகுது. இட் கேன் பி செட் ஆஃப் அகைன்ஸ்ட் எனி பிசினஸ் இன்கம், ஈவன் ஸ்பெகுலேட்டிவ் 35AD. ஓகேவா? அதே தான் இங்க என்ன கொடுத்தானோ அதர் பிசினஸ்க்கு என்ன இருக்கோ அதே பாயிண்ட் தான் அங்கேயும் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இன்ட்ரா ஹெட் பண்ண முடியுமா? எஸ், அஃப்கோர்ஸ் பண்ணிக்கலாம், எக்ஸப்ட் சேலரி. அதே அங்க இருக்கிறது. இந்த இடத்துல வந்து 8 இயர்ஸ்க்கு பதில் இன்ஃபினிட் பீரியட், அவ்வளவுதான். ஓகேவா? அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷனும் இன்ஃபினிட் பீரியட் எடுத்துக்க முடியும். இங்க 8 இயர்ஸ் பார்த்தோம் இல்லையா, இங்க இன்ஃபினிட் பீரியட். ஸோ ROI ஃபைல் பண்ணிருக்குமான்னு கேட்டா நோ நீடட் ஃபார் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன். இது நல்லா ஞாபகம் வச்சுங்களா, 1 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. டெப்ரிசியேஷனுக்கு வந்து ROI ஃபைல் பண்ணிருக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பான். ROI நீட் நாட் பி ஃபைல் வித்தின் டியூ டேட். வித்தின் டியூ டேட் குள்ள பண்ணிருக்க கூடாது, ஆனா பண்ணணும். வித்தின் டியூ டேட் குள்ள பண்ணல அப்படின்னா நீங்க பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க, அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஃபைல் பண்ணியிருந்தாலும் உங்களால என்ன பண்ண முடியும்? அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் எடுத்துக்க முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் இட் கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் எனி இன்கம் எக்ஸப்ட் சேலரி, விச் மீன்ஸ் சப்சிக்வெண்ட் இயர்ல நம்ம பண்ண முடியுமான்னு கேட்டா எஸ், எக்ஸப்ட் சேலரி தவிர்த்து மற்ற எல்லாத்துலயும் பண்ணிக்கலாம். Continuity of business required அப்படின்னு கேட்டா no, not required. Next 74A, losses from business of running maintaining racehorse. Racehorse வந்து மெயின்டைன் பண்றோம் இல்லையா, அந்த பிசினஸ் இருக்கு அப்படின்னா இட் கேன் பி செட் ஆஃப் அகைன்ஸ்ட் ஒன்லி இன்கம் ஆஃப் சச் பிசினஸ் ஒன்லி. அதே பிசினஸ் நம்ம மேலே பார்த்துட்டோம். இப்போ ரன்னிங் அண்ட் ஓவிங் அதான் இது இப்படி படிக்கிறதுக்கே வராதுடா எனக்கு. இந்த ரன்னிங் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்ஸ்னே வராது. ஓவிங் ரன்னிங் மெயின்டைனிங் தலைகீழா படிப்பேன். என்னன்னா நம்ம வந்து ரேஸ் ஹார்ஸ் நம்ம வளர்க்குறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி படிப்போம். ஓகே, நான் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு அதில் லாஸ் வருதுன்னா எனக்கு அதுலேருந்து வரக்கூடிய இன்கம்ல மட்டும் தான் அதை நான் செட் ஆஃப் பண்ண முடியும். அப்போ அங்கேயே அதை சொல்லிட்டானா இன்டர்நெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதை நான் எத்தனை வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம்? 4 இயர்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணிருக்கணுமா? எஸ், இட் ஷுட் பி ஃபைல். ஒரே ஒரு கேஸ்க்கு தான் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ண வேண்டாம், அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷனுக்கு. மற்ற எல்லா கேஸ்லையும் பண்ணிருக்கணும். அதே மாதிரி இட் கேன் பி செட் ஆஃப் அகைன்ஸ்ட் இன்கம் ஆஃப் சச் பிசினஸ் ஒன்லி. ஆமா, சப்சிக்வெண்ட் இயர்லயும் நான் என்ன பண்ண முடியும்? அதே பிசினஸ் இன்கம் கூட மட்டும் தான் பண்ண முடியும். கண்டினியூட்டி ஆஃப் பிசினஸ் இருக்கணுமான்னு கேட்டா எஸ், ரெக்வயர்டு. கண்டினியூட்டி பண்ணிட்டு இருக்கணும், விச் மீன்ஸ் அதுக்கப்புறமும் அந்த ரேஸ் ஹார்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ ஒரே ஒரு குதிரை மட்டுமே வளர்த்து ஒரே ஒரு குதிரையை மட்டுமே ரேஸ் வச்சு நான் ஜெயிச்சிருவேன்னா என்ன? ஒரு மாதிரி ஒரு குதிரை பண்ணையே வச்சுக்கிட்டு இருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு 10-8 குதிரையாச்சும் வச்சிருப்பேன் இல்லையா? ஸோ கண்டினியூட்டி ஆஃப் பிசினஸ் இருக்கணும். ஒரு குதிரை தூத்து போச்சு அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சுட்டு அப்படியே போயிடுவோமா என்ன? அடுத்தடுத்து குதிரையை வளர்த்துட்டு தானே இருப்போம். ஸோ அதுதான் நாங்கள் சொல்லிட்டோம், கண்டினியூட்டி ஆஃப் பிசினஸ் ரெக்வயர்ட். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இது எல்லாமே உங்களுக்கு? ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன தெரியணும்னா எத்தனை பீரியடுக்கு வந்து உங்களால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும்னு தெரியணும். ஏன்னா அவன் டேட் கொடுப்பான். ஃபஸ்ட்டு வந்து இது எத்தனை வருஷம் பார்த்தோம்? 4 இயர்ஸ் பார்த்தோமா? இது 4 இயர்ஸ், இது இன்ஃபினிட் பீரியட், இது 8 இயர்ஸ், இது 4 இயர்ஸ். இது எத்தனை வருஷம் பார்த்தோம்? மெயின்டைனிங் ஆஃப் ரேஸ்க்கு அதுக்கு 4 இயர்ஸா? இல்லை, 4 இன்ஃபினிட் 8. 4 இன்ஃபினிட் 8. ஓ, இது அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷனா? ஓகே, ஸோ இது வந்து அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் இல்லையா? இங்கேயும் இன்ஃபினிட் வரும், இங்கேயும் இன்ஃபினிட், இங்கே 4 இயர்ஸ். ஓகேவா?
ஸோ இத்தனை வருஷத்துக்கு உங்களால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ 2 இன்ஃபினிட் பீரியட் வருது, 2 4 இயர்ஸ் வருது, ஒரே ஒரு 8 இயர்ஸ் வருது கேரி ஃபார்வர்டுக்கு. ஓகே, அதே மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வர லாஸை கொண்டு போய் வேற எதனா ஹெட் கூட அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, உங்களால் 2 லட்சம் வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். அது ஒரு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு பி ரிமெம்பர். ஈஸி தான், ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு, ஸோ இதுக்கு ரிலேட்டடாக சில நோட்ஸ் கொடுத்துருக்கான். இப்போ மேலே நம்ம பார்த்தோம்லே ஒரு டேபிள் காலம், அதுக்கு ரிலேட்டடாக சில நோட்ஸ் கொடுத்துருக்கான். என்னென்ன நோட்ஸ் அது? whenever income is exempted, எந்த இடத்துல இன்கம் எக்ஸம்ட் ஆகுதோ then losses do not have any tax treatment, means it should be ignored, which means exempted income ஏதாவது இருக்கு அப்படின்னும் போது ஆல்ரெடி அந்த இன்கமே எக்ஸம்டட், அதுல இருந்து ஏதாவது ஒரு லாஸ் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னும் போது அதை நீங்க அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா அதாவது இப்போ அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்குன்னு வச்சுக்கோம். அக்ரிகல்ச்சர் இன்கம் என்னது நம்மளுக்கு? எக்ஸம்டட் தானே. விச் மீன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் நார்மலாக அக்ரிகல்ச்சர் இன்கம் நம்ம என்னன்னு பார்த்தோம், எக்ஸம்டட்னு பார்த்தோம். இது எக்ஸம்டட் இன்கம். இன்கேஸ் அதில் ஏதாவது ஒரு லாஸ் வருது அப்படின்னா நாங்கள் அந்த லாஸை கொண்டு போய் நீங்கள் செட் ஆஃப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நோ. ஏன்னா அந்த இன்கமே எக்ஸம்டட். அது மறுபடியும் அதில் ஒரு லாஸ் வந்துச்சுன்னு கொண்டு போய் அந்த லாஸ் மறுபடியும் நான் போய் அட்ஜஸ்ட் பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? கிடையாது இல்லையா? அது நாங்கள் ஃபஸ்ட்டே எக்ஸம்டட் சொல்லிட்டோம். ஸோ அதனால் நீங்கள் அதை என்ன பண்ணோன்னா இக்னோர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டோம். புரியுதா? ஸோ இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? ஏன்னா அது இன்கம் பிரின்சிபல்லி தட் இஸ் எக்ஸம்டட். தென் அப்புறம் எப்படி அதுல இருந்து வர லாஸ் மட்டும் நம்மளால எடுத்துக்க முடியும்? புரிஞ்சுதா இது? அக்ரி ஓகே டன். ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்கான். அதை நீங்கள் அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க அதுல இருந்து வரக்கூடிய லாஸை. ஏன்னா அது இன்கமே எக்ஸம்டட் இன்கம், அதுக்கு நீங்க எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், லாஸ் ஃப்ரம் எனி லாட்ரி, கார்ட் கேம்ஸ், ரேஸ் எக்ஸெட்ரா நாட் எலிஜிபிள். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? கேஷுவல் இன்கம். இதுல இருந்து ஏதாவது ஒரு லாஸ் வருது, ஐயோ நான் பெட்டு கட்டி தோத்து போயிட்டேன், நீங்க கொழுப்பு எடுத்து போய் பெட்டு கட்டி தோத்து போனதுக்கு நாங்க எதுக்கு வந்து செட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு கேட்டா பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால அதெல்லாம் நாட் எலிஜிபிள் ஃபார் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் அண்ட் லாசஸ் கேனாட் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் த இன்கம் ரெஃபர் 115B, தட் இஸ் லாட்ரி இன்கம். ஸோ எது கூடயுமே அதே இன்கம் கூட கொண்டு போய் நான் செட் ஆஃப் பண்ணிக்கலாமாண்ணா? இப்போ நான் வந்து ஒரு லாட்ரி வந்து லாஸ் ஆயிடுச்சு, மறுபடியும் இன்னொரு லாட்ரி போடுறேன், அதில் இன்கம் வந்திருக்கு, அந்த இன்கம்ல கொண்டு போய் இந்த லாஸை மைனஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் அப்படியும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் அலோடட். அடுத்த தேர்ட் பாயிண்ட், brought forward losses. brought forward losesனா அதாவது போன வருஷத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ணிருப்போம் இல்லையா? கேரி ஃபார்வர்ட் பண்ணது எனக்கு இந்த வருஷம் என்னது brought forward இருக்கும். brought forward losses from business can be set off even if such business is not continued. ஓகே, இது நம்ம மேலேயே பார்த்தோம். பிசினஸ் கண்டினியூ ஆகலனாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? brought forward losses இருந்தா செட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆர்டர் எந்த பேசிஸ்ல செட் ஆஃப் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? பிஜிபிபியில் படிச்சோம் இல்லையா? என்ன ஆர்டர்ல வந்து செட் ஆஃப் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் வந்து மைனஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் எதை மைனஸ் பண்ணுவீங்க? brought forward losses ஆஃப் பிசினஸ் இருந்தால் அதை மைனஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணுவீங்க. ஏன் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் கடைசியாக போகிறோம்? ஏன்னா இது இன்ஃபினிட் பீரியடுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அதனால. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்துட்டு, இஃப் தேர் இஸ் இன்கம் அண்டர் எனி ஹெட் அண்ட் எலிஜிபிள் லாசஸ் அண்டர் எனி அதர் ஹெட், சச் லாஸ் ஷல் பி ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அகேன்ஸ்ட் த இன்கம் பிஃபோர் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் லாசஸ் சிபிடிடி சர்க்குலர். விச் மீன்ஸ் வேற ஏதாவது ஒரு ஹெட்ல இருக்கக்கூடிய ஒரு லாஸ் இந்த ஹெட்டுக்கு எலிஜிபிளா. ஃபார் எக்ஸாம்பிள், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இருக்க லாஸ் பிஜிபிபியில் எலிஜிபிள். கரெக்டா? நான் பிஜிபிபியில் கொண்டு வந்து இந்த லாஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, செட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா, நான் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இந்த லாஸ் தான் மைனஸ் பண்ணுமா? ஷல் பி ஃபர்ஸ்ட் சச் லாஸ் ஷல் பி ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அகேன்ஸ்ட் த இன்கம் பிஃபோர் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் லாசஸ் சிபிடிடி சர்க்குலர். சிபிடிடி சர்க்குலர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிஜிபிபியில் எனக்கு இப்போ ஒரு 10 லட்ச ரூபா இன்கம் இருக்குன்னு வச்சுப்போம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் இருக்கு, என்னால் எவ்வளோ லாஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும்? 2 லட்ச ரூபா மதிப்புள்ள லாஸ் மட்டும் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். பேலன்ஸ் இருக்கிறத ஒரு 3 lakhs பேலன்ஸ் இருக்குன்னா இதை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிப்பேன். 8 வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸுமே. ஓகேவா? ஸோ இந்த 3 lakhs வந்து நான் அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். பட் இந்த வருஷத்தில் எனக்கு பிஜிபிபியில் ஒரு 10 lakhs இருக்கு, கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் ஒரு 2 lakhs இருக்கு, brought forward losses வந்து ஒரு 3 lakhs இருக்கு, அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் ஒரு 1 lakh இருக்கு. இப்படி இருக்குன்னா பிஜிபிபியில் இப்போ நான் ஃபர்ஸ்ட் எதாவது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸை தான் ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணோம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன், ஐ திங்க் கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிடணும். ஒரு நிமிஷம், கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் எப்படி பார்த்தாலும் மைனஸ் ஆயிரும், ஏன்னா அங்கே பிஜிபிபிலே நீங்கள் அலோகேட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கடுத்து என்ன மைனஸ் பண்ணுவேன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை மைனஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் இந்த brought forward losses மைனஸ் பண்ணுவேன், ஃபைனலாக தான் நான் வந்து அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணுவேன்.
ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. அது ஒரு சர்க்குலராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இருக்கு பாருங்க, கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸ் செட் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி, பிஃபோர் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் லாசஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்ல இருக்கிறத ஷல் பி ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அகேன்ஸ்ட் த இன்கம், அந்த ஹெட் ஆஃப் இன்கம் ஃபர்ஸ்ட் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இருந்து வந்த லாஸை ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான். இந்த ஆர்டர் படி பண்ணணும். இன்கேஸ் வேற ஏதாவது ஹெட் இருந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு வந்து முதன்மையா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் ஒன்று விட்டுருக்கான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் லாசஸ் நாட் பர்மிட்டபிள் அகேன்ஸ்ட் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்கம். ஞாபகம் இருக்கா? அன்எக்ஸ்பிளைன் இன்கம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அன்எக்ஸ்பிளைன் இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட், அன்எக்ஸ்பிளைன் மணி எக்ஸெட்ரா. செக்ஷன் 60, 80, 69 நம்ம பார்த்தோம் இல்லையா? 78% ஃபிளாட்டா டாக்ஸ் கட்டணும்னு பார்த்தோமே, மாட்டாங்கன்னா பிளாக் மணி. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டா செட் ஆஃப் பண்ண முடியுமான்னு கேட்டா நாட் பர்மிசபிள், அதுக்கு அகேன்ஸ்டாலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் நோட்ஸ் ஃப்ரம் த அபவுட் டேபிள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில லாஸ், இப்போ நான் எதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம் அதை தான் கொடுத்துருப்பான். ஜஸ்ட் அப்படியே கோ த்ரூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில ஏதாவது ஒரு லாஸ் வருது, such loss can be set off against income from any other head, even salary also. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸை நம்ம சேலரியில கூட என்ன பண்ணிக்கலாமா, செட் ஆஃப் பண்ணிக்கலாமா. ஓகே, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், த பேலன்ஸ் லாஸ் வில் பி கேரி ஃபார்வர்ட் 8 years. ஸோ 8 years நான் சொன்னேன் இல்லையா, 8 years நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணிருக்குமா? எஸ், ரெக்வயர்ட். சப்சிக்வெண்ட் இயர்ல இதை செட் ஆஃப் பண்ண முடியுமா? எஸ், சப்சிக்வெண்ட் இயர்ல இட் ஷல் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் இன்கம் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அசஸி ஷல் நாட் பி என்டைட்டில் டு செட் ஆஃப் சச் லாஸ் எக்ஸீடிங் 2 lakhs. 2 lakhs மேல அவரால் செட் ஆஃப் பண்ண முடியாது அகேன்ஸ்ட் இன்கம் அண்டர் த அதர் ஹெட் இன் த இயர் ஆஃப் லாஸ். வேற ஏதாவது ஹெட்டுக்கு அவர் கொண்டு போறாருன்னா 2 lakhs வரைக்கும் தான் மினிமம் லாஸே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில 2 lakhs வரைக்கும் தான் பண்ணிக்க முடியும். இன்கம் அண்டர் த அதர் ஹெட் இந்த இயர். ஓகே, அதர் ஹெட்ல 2 lakhs வரைக்கும் தான் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின். இது வரைக்கும் முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு மொத்த சம் உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். அதனால தான். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் முடிச்சிருவோம். ஸோ அடுத்து வந்து கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 74 ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ். ஓகேவா? 2 லாஸ் இருக்கு. இப்போ ஷார்ட் டேர்ம் மட்டும் பாருங்க. ஷார்ட் டேர்ம் இருக்கு அப்படின்னா இன்டர் சோர்ஸ் விச் மீன்ஸ் இன்ட்ரா ஹெட் பண்ண முடியுமா? எஸ், அஃப்கோர்ஸ் இட் கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் ஆஸ் வெல் அஸ் லாங் டேர்ம் கேபிட்டல். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் என்ன ஆகும்? இது கூடயும் போய்க்கும், அது கூடயும் போய்க்கும். கரெக்டா? லாங் டேர்ம் என்ன ஆகும்? லாங் டேர்ம் கூட மட்டும்தான் செட் ஆஃப் ஆகும். ஓகேவா? அடுத்து இன்டர்ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ரெண்டுத்துக்குமே நாட் பாசிபிள் தான். நாட் பாசிபிள். இந்த ஹெட்டை விட்டு வெளியே போக மாட்டானுங்க. கேபிட்டல் லாஸ் வந்து வேற எதனா ஹெட்டுக்கு போவானுங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அதுக்கடுத்து கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாசஸ் எத்தனை வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும்? 8 வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், 8 years. ஓகேவா? ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ROI ஃபைல் பண்ணிருக்குமா? எஸ், அஃப்கோர்ஸ் ரெக்வயர்ட். செட் ஆஃப் இன் சப்சிக்வெண்ட் டேஸ்ல நம்மளா செட் ஆஃப் பண்ண முடியுமா? எஸ், செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் வேற எந்த ஹெட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது, அதே ஹெட்டுக்குள்ளேயே பண்ணிக்கலாம். ஷார்ட் டேர்ம் எப்பவும் போல லாங் டேர்ம் கூடயும் போய்க்கும், ஷார்ட் டேர்ம் கூடயும் போய்க்கும். லாங் டேர்ம் கூட மட்டும் தான் போகும். ஓகேவா? ஸோ அதுதான் முடிஞ்சிச்சு கேபிட்டல் கெயின் செட் ஆஃப். ஓகேவா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சா இப்போ எங்கெங்கெல்லாம் 8 வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. செட் ஆஃப் ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் அதர் பிஸ்னஸ் 8 வருஷம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 years உங்களால் என்ன பண்ண முடியும்? கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஓகே, புக்கில் போகலாமா? நான் டேக் யுவர் புக். டன். ஸோ இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் சம்திங். நான் அந்த இன்ட்ரா ஹெட் இந்த கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் இருந்தால் என்ன பண்ணோம், இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டா அதை திருப்பி கொடுத்துருப்பான். ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட், உங்களோட PDF பார்த்துட்டு அப்படியே ஒரு ரீட் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இது இன்டர் சோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். இன்டர் சோர்ஸ் அப்படின்னா இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா? இன்ட்ரா ஹெட்ல என்னெல்லாம் பண்ணலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருந்தால் என்ன, அவன் அதே தான் திரும்ப கொடுத்துருப்பான். டேரெக்டாக நீங்கள் எக்ஸாம்பிள் உள்ள வந்துடலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்களா? இது எல்லாத்தையும் அஃப்கோர்ஸ் எப்படியோ பண்ணியிருக்க மாட்டீங்க, ஏன்னா நானும் அந்த இடத்த தாண்டி தானே வந்தேன். சரி, வாங்க பார்ப்போம். என்னன்னா ஃபர்ஸ்ட் கேபிட்டல் கெயின், கேஸ் A, கேஸ் B. டக்குன்னு எடுத்துக்கோங்க புக்கை. உங்களால் இதில் பார்க்க முடியுதா? இல்லை ஜூம் பண்ணுறோம். ஓகே, நவ் ஸோ கேஸ் A, கேஸ் B 2 இருக்கா? என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் ஏல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கு ஏல, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருக்கு பில. ஓகேவா? அதே மாதிரி புக்கில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். என்னன்னா இங்கே இடத்துல ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ்லாம் மென்ஷன் பண்ண மாட்டான், இப்படி ப்ராக்கெட்டில் கொடுத்துருவான்.
ஆனால் கெயின்னு தான் சொல்லுவான். ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டோன்னா அது லாஸ். ஸோ அதனால் நான் படிக்கும் போதே சில இடத்துல வந்து லாஸ் கெயின்னு தான் படிப்பேன். ஏன்னா புக்கில் அப்படி இருக்கிறதுனால டக்குன்னு படிக்கும்போது அப்படி இருக்கும். ஸோ யூ ஹவ் டு மேனேஜ். ஓகே, அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் விச் மீன்ஸ் ஏ கேஸில் லாஸ் இருக்குது, பி கேஸில் கெயின் இருக்குது. ஓகேவா? இப்போ ஷார்ட் டேர்ம் கெயின் இருக்குது அப்படின்னா கேஸ் ஏ மட்டும் பாருங்க. கேஸ் ஏல ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கு, லாங் டேர்ம் லாஸ் இருக்கு. இப்போ லாங் டேர்ம் லாஸை கொண்டு போய் இந்த கெயினில் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ணலாமா? லாங் டேர்ம் வந்து லாங் டேர்ம் கூட மட்டும் தான் அட்ஜஸ்ட் ஆகும், ஷார்ட் டேர்ம் கூட போய் அட்ஜஸ்ட் ஆக மாட்டான் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 40,000 கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவீங்க, 8 இயர்ஸ்க்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இந்த 80,000 அப்படியே டோட்டல் இன்கம்னு காமிச்சிடுவீங்க. இன்கம் அண்டர் பேட் கேபிட்டல் கெயின் டோட்டலாக காமிச்சிடுவீங்க. புரிஞ்சுதா? பி கேஸ் பாருங்க, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருக்கு, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கு. உங்களால் என்ன பண்ண முடியும்? ஷார்ட் டேர்ம் கொண்டு போய் லாங் டேர்ம் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப்போ அந்த 90 அது கூட அட்ஜஸ்ட் பண்ணி 30,000 அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸை காமிச்சிடுவீங்க. புரிஞ்சுதா? எப்படி இது அட்ஜஸ்ட் ஆச்சுன்னு புரிஞ்சுதா? ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி அட்ஜஸ்ட் ஆச்சுன்னு புரிஞ்சுதா? ஓகேண்ணா. டன். நெக்ஸ்ட் ஸ்பெகுலேஷன் பிசினஸ். ஸ்பெகுலேஷன் பிசினஸ் அப்படின்னும் போது அதுல இருந்து வர லாஸை அது கூட மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டா? இந்த பாயிண்ட்லாம் நீங்க படிக்காதீங்க, உங்களுக்கு நான் சொன்னது மட்டும் ஞாபகம் தான் போதும். ஸோ ஸ்பெகுலேஷன் பிசினஸ் அப்படின்னும் போது ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் இருக்கு, பிசினஸ் லாஸ் இருக்கு அப்படின்னா அதோட இன்கம் இருக்கு அப்படின்னா தான் அது கூட மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். டேரக்டா எக்ஸாம்பிளுக்கு வாங்க. ஸ்பெகுலேஷன் பிசினஸ் எவ்வளவு இருக்குப்பா? 80,000 ரூபாய் எனது இன்கம் இருக்கு. நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ் இருக்கு 40,000 ரூபாய். இவன் என்ன பண்ணிக்கலாம், இது கூட போய் செட் ஆஃப் ஆகிக்கலாம். அதாவது நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் விச் மீன்ஸ் அதர் பிசினஸ் லாஸ் போய் என்ன ஆயிக்கும், ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இன்கம் கூட போய் செட் ஆஃப் ஆயிக்கும் நான் இப்போ சொன்னேன். அப்போ செட் ஆஃப் பண்ணீங்கன்னா 40,000 ரூபாய். ஓகேவா? பட் இப்போ பி கேஸ் பாருங்க, ஸ்பெகுலேஷன் பிசினஸ் லாஸ் இருக்கு, அதர் பிசினஸ் இன்கம் இருக்கு. பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. டேரக்டா இந்த 1 லட்சத்தை தூக்கி அப்படியே இன்கம்னு காமிச்சிட்டு இந்த 90,000 4 இயர்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இது புரிஞ்சுதா? ஓகேண்ணா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ். எங்கடா ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் பற்றி எதுவும் பேசல. சரி, ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ்க்கு அவன் எதுவும் கொடுக்கல, மேலே இருக்கிறது தான் ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸுக்கும். ஓகேவா? அவன் கீழே ஏதோ எக்ஸாம்பிள் கொடுக்கல. நம்ம நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் இன்கர்ட் ஆக்டிவிட்டி மெயின்டைனிங் ரேசார்சஸ் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அதுலேருந்து வர லாஸை அந்த இன்கம் கூட மட்டும் தான் செட் ஆஃப் பண்ண முடியும்னு பார்த்தோம் இல்லையா? அதே தான் சேம். இந்த இடத்துல என்ன இருக்கு, கேசிஏல இன்கம் வந்திருக்கு, ரெண்ட் ஃப்ரம் லேண்ட்லேருந்து ரெண்ட் வருது அப்படின்னா ஐஎஃப்ஓஎஸ்கில வருமா? இதுவும் ஐஎஃப்ஓஎஸ்கில தானே வரும். ஸோ இது போய் இது கூட அட்ஜஸ்ட் ஆகிக்குமான்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 60,000 விச் மீன்ஸ் அதர் இன்கம் அதர் லாஸை கொண்டு போயிட்டு மெயின்டைனிங் ரேசார்ஸில் நான் மைனஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் எஸ், மைனஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரேசார்ஸில் வந்து லாஸ் வந்திருக்கு, என்கிட்ட அதர் இன்கம் 1,30,000 இருக்கு, இதை கொண்டு வந்து இது கூட பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக 1,13,000 போட்டு இது எத்தனை வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுவீங்க? 4 இயர்ஸ் நினைக்கிறேன். 4 இயர்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த 90,000 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது டி கேஸ். அதுக்கடுத்து இது பார்த்தோம் இல்லையா, எக்ஸம்டட் இன்கம். செக்ஷன் 10 கீழே வர இன்கம் எல்லாமே எக்ஸம்டட். அந்த எக்ஸம்டட் இன்கமே ஆல்ரெடி அது எக்ஸம்டட், மறுபடியும் அதுக்கு நான் செட் ஆஃப் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் கிடையாது, பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி இந்த பிஸ்னஸில் அதாவது இந்த கார்ட் கேமு அன்எக்ஸ்பிளைன்லாம் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நான் வந்து செட் ஆஃப் பண்ண முடியும்னு கேட்டால் அதுவுமே செட் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சி ஹியர், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இன்கம் கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் 4ல் ஃபர்ஸ்ட் கேஸே மட்டும் பாருங்க. ஆர்ட்ஸ் ரேஸ் மெயின்டைன் பண்ணி அதில் ஒரு இன்கம் 10,000 ரூபாய், லாட்ரி இன்கம் ஒரு 20,000 ரூபாய், லெட்டிங் அவுட் ஃபர்னிச்சர் நாட் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லை, அதனால தான் அது ஐஎஃப்ஓஎஸ் கீழே வந்திருக்கு, அது ஒரு 40,000 ரூபாய். இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா இது கூட கொண்டு போய் கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் பண்ணிக்க முடியும். எவ்வளோ வருது? எது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னா, ஐயோ இப்போ இந்த 40,000 ரூபாய் லாஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இது கூட கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். லாட்ரி இன்கம் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா லாட்ரி இன்கமும் சரி லாட்ரி லாஸும் சரி அது எது கூடயுமே செட் ஆஃபே பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ நீங்க கேட்கலாம், அண்ணா 10,000 ஒரு 20,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 30,000 வருது, 30,000த்துல 40,000 மைனஸ் பண்ணுங்க, பேலன்ஸ் 10,000 கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. கரெக்டா? ஆனா டாக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லிச்சு, இதுல இருந்து வரக்கூடிய லாஸும் சரி இன்கமும் சரி எது கூடயுமே செட் ஆஃப் ஆகாதுன்னு சொல்லிட்டான். நோ லாஸ் கேன் பி செட் ஆஃப். ஆனா லாஸ்ன்னு மட்டும் மென்ஷன் பண்ணதுனால நீங்க வெறும் லாஸ்ன்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்போ இன்கம் வந்தா செட் ஆஃப் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு.
இன்கமையும் செட் ஆஃப் பண்ண மாட்டீங்க. இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த 20,000 அப்படிங்கிறது உங்களோட லாட்ரி இன்கம். லாட்ரி இன்கம் என்னன்னு காமிச்சிட்டீங்க, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் காமிச்சிட்டீங்க. இப்போ இந்த லாஸ் இருக்கு இல்லையா, 10,000 அதில் 40,000 மைனஸ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ வரும், 30,000 வரும் இல்லையா. இந்த 30,000 4 இயர்ஸ்க்கு நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் இந்த லாஸை. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த லாட்ரி இன்கம் டைரக்டாக இன்கம்னு காமிச்சிருவீங்க. இந்த 30,000 மறுபடியும் 20,000 மைனஸ் பண்ணி 10,000 நீங்கள் காட்டக்கூடாது. கேஸே புரிஞ்சுதா? ஓகேண்ணா. அதே மாதிரி பி கேஸ் பாருங்க, ரெண்டுமே லாஸ் இருக்கு. இந்த ரெண்டு லாஸையுமே கொண்டு போய் இது கூட அட்ஜஸ்ட் பண்ணிருப்பாங்க கேட்டா கிடையாது. டைரக்டா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் 1,30,000 அப்படியே போட்டுருப்போம் லாட்ரி இன்கம். புரிஞ்சுதா? லாட்ரி இன்கம் எது கூடயுமே செட் ஆஃப் ஆகாது. இன்கமா இருந்தாலும் சரி, லாஸா இருந்தாலும் சரி. தேவ மென்ஷன் இந்த இடத்துல அவன் லாஸும் கொடுத்ததுனால நோ லாஸ் அப்படின்ற மாதிரி. நோ லாஸ்ன்னு சொன்னது வந்து அவன் எல்லா லாஸையும் சேர்த்து சொல்றான். லாட்ரியோட லாஸை மட்டும் சொல்ல, அவன் எல்லா லாஸையுமே சேர்த்து சொல்றான். நோ லாஸ் கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் வினிங் ஃப்ரம் லாட்ரிஸ், கிராஸ்வேர்ட் பசில்ஸ், ரேஸ், கார்ட் கேம்ஸ், கேம்பிளிங்ஸ் ஆர் பெட்டிங்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு அவன் சொல்றான். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட் நீங்க ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்டா ஒரு ஃப்ளோவில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா விட்டு வந்துடுவோம். ஓகே இதுதானே அப்படின்ட்டு விட்டு வந்துடும். ஸோ அதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 12 பாருங்க. இந்த இல்லுஸ்ட்ரேஷன் 12 எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எல்லா இன்கமும் சேர்த்து, அதாவது 5 இயர்ஸ் ஆஃப் இன்கம் சேர்த்து இப்போ நீங்கள் எப்படி செட் ஆஃப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இதில் கற்றுக்கலாம். ஓகேவா? இந்த இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா சம்ஸ்லையுமே அந்த மாதிரி தான். அதுக்கடுத்து டிடக்ஷன்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே அவ்வளோதான், முடிஞ்சு. டைரக்ட் டாக்ஸ் வந்து டிடக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே சம்மதம் வாங்கியாச்சும் முடிஞ்சு போச்சு. டிடிஎஸ் மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தப்பு இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 12 பார்ப்போம், அதுக்கப்புறம் அங்கே போவோம். ஸோ 2 கேஸ் கொடுத்துருக்கான்ப்பா. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், கேஸ் 2 வந்து ஓகே உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். நான் கேஸ் 1 நான் போட்டால் நீங்கள் கேஸ் 2 ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. இல்லை நான் கேஸ் 2 போடுறதுனாலும் ஓகே, எதுனாலும் ஓகே தான். சரி ஓகே, கேஸ் 1 நான் போடுறேன். அப்போ ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கேஸ் 2 என்னன்னு பார்த்தா தான் தெரியும். கேஸ் 2 பார்க்காமலே நீங்கள் போடுறீங்க நான் போடுறேன்னா எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ என்னென்ன ஹெட் இருக்குன்னு முதல்ல நம்ம பிரிச்சிருவோம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இது ரெண்டும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டு, இது ரெண்டும் பிஸ்னஸ் ஹெட்டு, இது ரெண்டும் ஐஎஃப்ஓஎஸ். அக்ரிகல்ச்சர் இன்கம் எக்ஸம்ப்டடு, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எல்லாமே கேபிட்டல் கெயின். இன்கம் ஃப்ரம் லாட்ரி, ஆர்ஸ்ரேஸ், கார்ட் கேமு, செக்யூரிட்டி இது எல்லாமே ஐஎஃப்ஓஎஸ். கரெக்டா? இப்போ என்னென்ன ஹெட் இருக்கு, ஐஎஃப்ஓஎஸ், கேபிட்டல் கெயின், பிஜிபிபி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, 4 ஹெட் இருக்கு. சேலரியை தவிர்த்து மற்ற 4 ஹெட்டுமே இருக்கு. கரெக்டா? அப்போ சேலரியை விட்டு டேரக்டா அடுத்த ஹெட்டுக்கு என்ன வருவோம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டுக்கு வருவோம். அப்போ உங்க ஆன்சர் எப்படி அப்ரோச் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு தான் அப்ரோச் பண்ணுவோம். அந்த ஹெட், இந்த ஹெட்டு கீழே என்னென்ன வருது அப்படின்னு தான் அப்ரோச் பண்ணுவோம். நீங்களும் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும், ஹெட் வைஸ் அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஏ பி 2 இருக்கு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏல எனக்கு 30,000 ரூபாய் இன்கம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பியில் 10,000 ரூபாய் லாஸ். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். இன்டர் ஹெட் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட இன்டர் ஃபோர்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன், விச் மீன்ஸ் இன்ட்ரா ஹெட்ல அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அப்போ நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏ 30,000, அதுல இருந்து நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் 10,000 மைனஸ் பண்ணி 20,000 டோட்டலா வெளியே காமிச்சிருவேன். இது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட், இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட். ரைட்டோ? ஓகே. ஸோ அடுத்து சின்னது பண்றேன். அதுக்கு அடுத்து இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிச்சுப்பா. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அடுத்து எனக்கு என்ன ஹெட் இருக்கு, பிஜிபிபி இருக்கு. கரெக்டா? ஸோ பிஜிபிபியில் ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் ஒரு 80,000 ரூபாய் இருக்கு, பிசினஸ் இன்கம் ஒரு 30,000 ரூபாய் இருக்கு. 30,000 ரூபாய் லாஸ்ல இருக்கு, பிசினஸ் லாஸ் இருக்கு. பிசினஸ் லாஸை கொண்டு போய் ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் கூட நான் லெஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டா எஸ் அஃப்கோர்ஸ் பண்ணிக்க முடியும். ஆனா உல்டா, இதுக்கு உல்டாவா நடக்குமான்னு கேட்டா நடக்காது, இதுவும் நடக்கும். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணலாம், பிஜிபிபின்னு போட்டு ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் 80,000, அதர் பிசினஸ் லாஸ் 30,000, ஸோ 50,000 நான் வெளியே காமிச்சிருவேன். புரிஞ்சுதா? பட் ஆனா அப்படியே கேஸ் இதுல மட்டும் நான் கேஸ் 2 போடுறேன். என்ன பாலா கேட்கல? இது மட்டும் தான் ஸ்பெகுலேஷன் இன்கம் 80,000 இருக்கு, அதர் பிசினஸ் 30,000 இருக்கு. இது மட்டும் சொல்லுங்கண்ணா ஒரு வாட்டி. அதாவது
அதர் பிசினஸ் லாஸ் வந்து ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இன்கம் கூட போய் செட் ஆஃப் ஆயிக்கும். ஆனா அதுக்கு உல்டா நடக்காது. அப்படியே கேஸ் 2 பாருங்க. இப்போ இதுதான் அது. அப்படியே கேஸ் 2 பாருங்க. இப்போ கேஸ் 2ல வந்து ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இன்கம் லாஸ் இருக்கு 70,000 ரூபாய். இங்க 50,000 ரூபாய் அதர் பிசினஸ்ல இருக்கு. இந்த 70,000 ரூபாய் இதுல அட்ஜஸ்ட் பண்ணி 20,000 ரூபாய் நம்ம லாஸ் காட்டுவோமான்னு கேட்டா கிடையாது. டோட்டலா 50,000 வந்து இந்த இடத்துல டாக்ஸபிளா இருக்கும் பாருங்க. இங்க வந்து நில்லுன்னு போட்டிருப்பான். ஏன்னா இது வந்து எது கூட மட்டும் தான் செட் ஆஃப் ஆகும், ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் கூட மட்டும் தான் செட் ஆஃப் ஆகும் அது. அதனால அது வந்து கேஸ் 2ல சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து அதர் பிசினஸ்ல அதை நம்ம மைனஸ் பண்ணிக்க மாட்டோம். புரிஞ்சுதா? ஓகேண்ணா. இந்த 2 கேஸையும் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. ஹைலைட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 கேஸ் அப்படியே கம்பேர் பண்ணுங்க. ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ் இருக்கு அப்படின்னா ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இன்கம் கூட மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா அதர் பிசினஸ் லாஸ் இருக்கு அப்படின்னா அது வேற எதுனா பிசினஸ் கூட போய் செட் ஆஃப் பண்ணலாமான்னு கேட்டா எஸ், அதை பண்ணிக்க முடியும். அதர் பிசினஸ் லாஸை கொண்டு போய் நான் ஸ்பெசிஃபைட் பிசினஸ் இன்கம் கூடயும் செட் ஆஃப் பண்ணிப்பேன், ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இன்கம் கூடயும் கொண்டு போய் செட் ஆஃப் பண்ணிப்பேன். ஆனா அது ரெண்டுத்துலயும் லாஸ் இருக்கு. ஸ்பெசிஃபைட் பிசினஸ் லாஸ் இருக்கு, ஸ்பெகுலேட்டிவ் லாஸ் இருக்கு அப்படின்னா அதர் பிசினஸ்ல இன்கம் இருக்கு. அதை கொண்டு வந்து இது கூட செட் ஆஃப் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? இது நீங்க திரும்ப படிச்சீங்கன்னா தான் நான் வாய் வார்த்தையா சொல்லும் போது உங்களுக்கு அது புரியும். இப்போ புரியாது, ஓகே, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்க போயிட்டு செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டை வந்து அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட், அட்லீஸ்ட் ஒரு 2 times அப்படி நீங்க ரிப்பீட் பண்ணி அதை மெமரைஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் நான் சொல்லணும் இல்லையா, டைரக்ட் டாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மெமரைஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு. இது லாவும் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சேர்ந்த மாதிரி இருக்கும் டைரக்ட் டாக்ஸ் எப்பவுமே. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மெமரைஸ் பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா தான் இது உங்களுக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லாம வார்த்தையாவே சொல்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஓகேவா? அடுத்து ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படா இதை விட்டோம், இது ஐஎஃப்ஓஎஸ்ன்னு எழுதலையா நான் அழிச்சிட்டேனா? ஓகே, இப்போ இது ரெண்டும் ஐஎஃப்ஓஎஸ். இப்போ பிசினஸ் இன்கம் வரைக்கும் வந்தாச்சு. பிஜிபிபிக்கு அடுத்த ஹிட் என்ன நம்மளுக்கு? கேபிட்டல் கெயின். ஸோ அதனால அவன் இதெல்லாம் விட்டுட்டு கேபிட்டல் கெயினுக்கு வந்திருப்பான். ஆனால் இங்கே அடுத்த ஐஎஃப்ஓஎஸ் தானே இருக்கு அப்படின்னா அப்படி போகக்கூடாது. ஹெட் வைஸ் போகணும். நான் சொன்னேன் இல்லையா, ஹெட் வைஸ் போகிறோம் அப்படின்னும் போது அடுத்து இங்கே கேபிட்டல் கெயின் வரும். ஸோ கேபிட்டல் கெயின் வரும்போது இங்கே பாருங்க, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கு, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருக்கு, லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸு. இதை நான் இப்படி எழுதிக்கிறேன். அவன் வந்து எல்லா இடத்துலையும் கெயின் மட்டும் தான் கொடுத்துருப்பான். ஓகே, இங்கே நான் எழுதிக்கிறேன். இது கெயின் ஷார்ட் டேர்முக்கு, இது ஷார்ட் டேர்ம் லாஸு, இது லாங் டேர்ம் லாஸு, இது லாங் டேர்ம் கெயின். ஓகேவா? இந்த லாங் டேர்ம் லாஸ் இருக்கு இல்லையா, இது கூட மட்டும் தான் செட் ஆஃப் ஆகும். ஓகேவா? வேற எது கூட செட் ஆஃப் ஆகாது. அப்போ இது செட் ஆஃப் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேலன்ஸு? 20,000 இருக்கு இல்லையா, அந்த 20,000 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 8 yearsக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அப்போ இது இங்கே 0 ஆகிடும். ஓகே, அதுக்கு அடுத்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கு, இங்கே ஒரு லாஸ் இருக்கு. இது கூட செட் ஆஃப் பண்ணி பேலன்ஸ் 20,000 ரூபாய் நீங்கள் என்னன்னு காட்டுவீங்க? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் காட்டுவீங்க. ஆனால் இந்த 20,000 பண்ணிக்கலாம்லண்ணா அப்படின்னு கேட்டால் இல்லை, லாங் டேர்ம் லாஸ் லாங் டேர்ம் இன்கம் கூட மட்டும் தான் ஆகும். ஸோ அதனால இந்த இடத்துல அது நான் மைனஸ் பண்ணி 8 yearsக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? அதுதான் இப்போ பண்ணியிருப்பான் பாருங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 30,000 காமிச்சிருக்கானா, 10,000 ரூபாய் மைனஸ் பண்ணிட்டானா, 20,000 ரூபாய் வெளியே காமிச்சிட்டான். அதே மாதிரி லாங் டேர்மில் லாஸ் இருக்கு, ஒரு இன்கம் இருக்கு, 10,000 ரூபாய் இன்கம் இருக்கு. ஸோ மைனஸ் பண்ணி பேலன்ஸ் 20,000 ரூபாய் இருக்கு. அந்த 20,000 ரூபாய் என்ன பண்ணிட்டாங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. நில் ஆயிடுச்சு பாருங்க. அவன் பின்னாடி கொடுத்துருப்பான், நில் டூன் போட்டிருக்காங்க, பின்னாடி வந்து 8 வருஷத்துக்கு நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பான். ஓகேயா? புரிஞ்சுதா? ஓகேண்ணா. டன். அதுக்கு அடுத்து இப்போ கேபிட்டல் கெயின் முடிஞ்சு. இப்போ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் பா. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்கு? ஓவிங் அண்ட் மெயின்டைனிங் எங்கேயோ பார்த்தோம், கரெக்டா? ஓவிங் அண்ட் மெயின்டைனிங் எங்க பார்த்தோம்? இது இருக்கு. எவ்வளோ? 50,000 ரூபாய் லாஸ் இருக்கு, 20,000 ரூபாய் இன்கம் இருக்கு. அது கூட மட்டும் தான் செட் ஆஃப் ஆயிக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ பேலன்ஸ் 30,000 ரூபாய் நீங்க என்ன பண்ணிடுவீங்க? கேரி ஃபார்வர்ட் பண்ணிப்பீங்க 4 வருஷத்துக்கு. ஓகேவா? அப்போ இங்க இது வந்து 0 ஆயிடும், நில் ஆயிடும். பேலன்ஸ் 30,000 மட்டும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிப்பீங்க. பண்ண முடியலடா. ஸோ அதை அப்படியே எடுத்துருங்க. இப்போ கேஷுவல் இன்கம் போட்டுட்டு அவன் பின்னாடி போட்டிருக்கான் போல அதை. ஓகேவா? ஸோ கேஷுவல் இன்கம் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருக்குங்க. லாட்ரி 40,000 ரூபாய், அது கூட கொண்டு போய் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி ஹார்ஸ் ரேஸ் ஓட்டி இன்கம் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ் பெட்டிங் சொல்லியாம, சரி ஓகே, ஹார்ஸ் ரேஸ் இன்கம் 10,000 ரூபாய் கொடுத்துருக்கான். கார்ட் கேம்ஸ் வந்து 5,000 ரூபாய் லாஸ் நடந்திருக்கு. டெஃபினட்டாக கன்சிடரே பண்ணிக்க மாட்டீங்க, எது கூடயுமே அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ யூ டோன்ட் கன்சிடர் இட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் பின்னாடி போட்டிருக்கானா, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் எங்கடா? இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் போட்டிருக்கான். ஸோ 20,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் போட்டிருக்கான். அதே மாதிரி மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேஸ் நான் சொன்னேன் இல்லையா, 50,000 ரூபாய் போட்டுட்டு 20,000 ரூபாய் மைனஸ் பண்ணி பேலன்ஸ் 30,000 ரூபாய் என்ன பண்ணிடுவான்? கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவான் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இதை 4 இயர்ஸ்க்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம்.
அப்போ இங்கே நில் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் உங்கள் எல்லா இன்கமையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா யூ காட் அ கிராஸ் டோட்டல் இன்கம். இங்கே தாண்டா உங்களுக்கு கிராஸ் டோட்டல் இன்கம் கிடைக்கும். ஓகேவா? இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா சாரி எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கிராஸ் டோட்டல் இன்கம் 1,60,000 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்னென்ன லாஸ்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் கீழே கொடுத்துருப்பான். நான் சொன்னேன் இல்லையா, ஓவிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன், லாங் டர்ம் கேபிட்டல் லாஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இந்த ரெண்டுத்தையும் வந்து இந்த லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்பான். ஸோ இந்த கிராஸ் டோட்டல் இன்கம்க்கு அப்புறமா நீங்கள் டிடக்ஷன் கொடுக்கணும். விச் மீன்ஸ் 5 ஹெட்டை போட்டு 5 ஹெட்டுக்கு அப்புறம் கால்குலேட் பண்ணி எது கிளப் ஆகணுன்றதை கிளப் பண்ணி, அதாவது செட் ஆஃப் எல்லாத்தையும் பண்ணி கிளப் பண்ணி அதுக்கப்புறம் கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சி டிடக்ஷன்ஸ் கொடுத்துட்டு டிடக்ஷன் கொடுத்தது போக இருக்கிறது தான் உங்களோட டாக்ஸ் லயபிலிட்டி. ஃபைனலாக அப்போ தான் ஆன்சருக்கே வருவீங்க. புரிஞ்சுதா? இதெல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? இது மொத்தமே இன்ட்ரா சோர்ஸ் தான், அதாவது வந்து சாரி இன்ட்ரா ஹெட்டு தான், அதாவது இன்டர் சோர்ஸ். இந்த சம் புரிஞ்சுதா? கேஸ் 1 உங்களுக்கு எக்ஸாக்டாக நான் சொல்லும் போது புரிஞ்சிருக்கும். பட் ஆனால் தனியாக போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். கரெக்டா? இல்லை இப்பயே புரிஞ்சதுன்னா கூட எனக்கு சூப்பர் தான். இப்போ புரிஞ்சுது. என்ன பாலா? புரிஞ்சுதுண்ணா. ஓகே டன். அப்போ இன்ட்ரா ஹெட் போயிடலாம், இன்டர் ஹெட் போயிடலாம். ஓகே நெக்ஸ்ட் ஒரே நிமிஷம். ஓகே ஸோ சர்வன் இன்டர் ஹெட்டுக்கு போயிடுவோம். ஸோ இன்டர் ஹெட் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இருக்கணும். ஒரு ஹெட்டுக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அதாவது பிஜிவிபியில் எது கூட ஆகும்னு பார்த்துட்டோம். சேலரியில் லாஸ் வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பார்த்துட்டோம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பண்ண முடியுமா? எஸ் பண்ண முடியும். ஐஎஃப்எஸ் பண்ண முடியுமா? எஸ் பண்ண முடியும். கேபிட்டல் கெயின் வேறு ஹெட்டுக்கே போக மாட்டான். கேபிட்டல் கெயின் அதே ஹெட்டில் மட்டும் தான் இருப்பான். வேற என்ன இருக்கு? ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ், ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் மூவிங் அண்ட் மெயின்டைனிங் ஆஸ்ட்ரெஸ். கரெக்டா? ஸோ அதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருப்பான். இன்டர் ஹெட்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பர் ரேட் நம்ம பிடிஎஃப் பார்த்தா நீங்கள் போதும். கேபிட்டல் கெயின் நான் சொன்னேன் இல்லையா, வேறு எந்த ஹெட்டு கூட இப்போ அட்ஜஸ்ட் ஆகாது. ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் அது கூட மட்டும் தான் ஆகும். ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் அது கூட மட்டும் தான் ஆகும். மெயின்டைனிங் ஆஸ்ட்ரெஸ் அது கூட மட்டும் தான் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரேட் நம்ம டேரக்டாக எக்ஸாம்பிளோட போயிடுவோம். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். நம்ம பார்த்தோம் இல்லையா, பேலன்ஸ் இருக்கிறத 8 வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் பார்த்தோம். ஸோ டேரக்ட்லி யூ ஜம்ப் இன் டு த எக்ஸாம்பிள் டேரக்டாக எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ கிராஸ் டோட்டல் இன்கம் கீழே கொடுத்து வச்சிருக்கான். எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கான் பாருங்க. பிஜிபிபியில் எனக்கு 2,80,000 இன்கம் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி சரி ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸையை மட்டும் பார்ப்போம். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா லாஸ் வந்து ஒரு 20,000 இருக்கு. என்னோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் வந்து ஒரு 20,000 இருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் இன்டர் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். பண்ணீங்கன்னா எவ்வளோ பேலன்ஸ் வரும்? 2,60,000. ஓகே, நோ டவுட்ஸ், பக்கா கிளியர் எவ்ரி திங். ஓகே. அதே கேஸ் பியில் என்ன இருக்கு? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் 2,30,000 இருக்கு. ஆனால் என்னால் எவ்வளோ தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும்? 2 lakhs வரைக்கும் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் இங்கே என்ன பண்ணுறேன், இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஏன்னா பிஜிபிபி வேற ஹெட்டு. ஸோ இந்த 2,30,000 நான் எடுத்துக்க மாட்டேன், 2 lakhs தான் எடுத்துப்பேன். மைனஸ் பண்ணனா பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 80,000. புரிஞ்சுதா? ஓகேவா? குட்டா, சூப்பர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பிஜிபிபி லாஸ் கொண்டு போய் நான் சேலரியில் பண்ண முடியாது, மற்ற ஹெட்டு கூட பண்ணிக்கலாம். சேலரி கிட்ட மட்டும் பண்ண முடியாது, அது ஒரு லைன் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இந்த 10 வந்து நீங்கள் எது கூட பண்ண முடியாது. அதே மாதிரி லாட்ரியில் இன்கம் வின் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட செட் ஆஃப் ஆகாது அப்படின்றத கொடுத்துருப்பான். எனி லாஸ் cannot be. ஓகே. ஸோ அது ஒன்று கொடுத்துட்டான். இப்போ எக்ஸாம்பிள் 7 பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் 7 அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது பிஜிபிபியில் இன்கம் இருக்கு, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கொண்டு போய் சேலரியிலே நம்ம பண்ணிக்கலாம் நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஆனால் எதனா ஒரு ஹெட்டு கூட தான் பண்ண முடியும். 2 ஹெட்டு கூட பார்ஷியலாக பண்ணலாமா? ஆனால் இப்போ நீங்கள் வந்து எனக்கு வேற ஒரு ஹெட்டுக்கு நான் கொண்டு போறேன்னா 2 லட்சம் வரைக்கும் கொண்டு போகலான்னு சொன்னீங்க. நான் சேலரிக்கு 2 லட்சம் கொண்டு போறேன், பிஜிபிபிக்கு 2 லட்சம் கொண்டு போறேன்னா அதெல்லாம் அலோட் கிடையாது. ஓகேவா? எதனா ஒரு ஹெட்டு, அதாவது அதான் அவன் சொல்லிட்டான், ஒரு ஹெட்டில் பண்ணால் ஃபோர்த் கமிங் இயர்லையும் அதில் தான் பண்ணணும். பார்ஷியலாக வேற ஹெட்டு கூட பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ இங்கே பாருங்க, உங்களுக்கு சேலரி இன்கம் 1,20,000, 1,20,000. பிஜிபிபி வந்து பார்த்தீங்கன்னா 50,000 லாஸ். அதே மாதிரி இங்கேயும் 50,000 லாஸ். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து 20,000 இன்கம் இருக்கு, இங்கே இது லாஸ் இருக்கு. ஸோ ஐயோ ஒரு ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்னென்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, இதில் உங்களுக்கு என்னென்ன லாஸ் இருக்குன்னு பாருங்க. பிஜிபிபியில் வந்து ஒரு 50,000, 30,000 லாஸ் இருக்கு. பிஜிபிபி லாஸ் கொண்டு போய் சேலரியில் பண்ண முடியுமா? முடியாதுண்ணா. ஓகே டன், சூப்பர். இது பண்ண முடியாது. அப்போ அப்படியே இருங்க. அப்போ பிஜிபிபி லாஸை கொண்டு வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் பண்ணிக்கலாமா? 2 லட்சம் வரைக்கும் இல்ல பிஜிபிபி லாஸை
ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸை கொண்டு போய் பிஜிபிபியில் பண்ண முடியுமான்னு கேட்கல. பிஜிபிபியில் இருக்க லாஸ் பிசினஸ் லாஸ், நார்மல் பிசினஸ் லாஸ், ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இல்ல, ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இல்ல. பண்ணணும், அதுலயே தான் பண்ணணும். புரியல. பிஜிபிபி லாஸ்னா இப்போ ஸ்பெசிஃபைடு இல்ல, ஸ்பெகுலேட்டிவ் இல்ல, நார்மல் பிசினஸ் லாஸ் தான் இருக்கீங்க. அப்போ அதை கொண்டு போயிட்டு நான் பண்ணிக்கலாமா வேற ஹெட் கிட்ட? அப்ப பண்ணிக்கலாம். அப்ப பண்ணிக்கலாம். அப்போ நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 50,000 கொண்டு வந்து இது கூட மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ பேலன்ஸ் 30,000 என்ன ஆகும் எனக்கு? கேரி ஃபார்வர்டா? ஓகேண்ணா. கேரி ஃபார்வர்ட் ஃபார் 4 years முடிஞ்சு போச்சா? அப்போ இப்போ இது ரெண்டும் போயிடுச்சு. அப்போ எங்கிட்ட டோட்டல் இன்கம் என்னதான் இருக்கும்? 1,20,000. கிராஸ் டோட்டல் இன்கம் 1,20,000 போட்டானா? ஓ, புரிஞ்சுதா? ஓகேண்ணா. அடுத்து இப்போ அப்படியே வாங்க, இங்க வாங்க. இப்போ இங்க இன்கம் இருந்துச்சு, மைனஸ் பண்ணிட்டோம். இங்க ரெண்டுமே லாஸ்ல இருக்கு. அதனால என்னால பிஜிபிபி கொண்டு வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில பண்ண முடியாது. அதனால அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஆனா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸை கொண்டு போய் சேலரியில என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? முடியும். அப்போ அந்த 20,000 கொண்டு போய் இதுல அட்ஜஸ்ட் பண்ணிட்டா இங்க 0 ஆயிடும், இங்க 1 lakh ஆயிடும். இது எது கூட அட்ஜஸ்ட் ஆகாதனால மறுபடியும் அந்த 30,000 நான் என்ன பண்ணுவேன்? கேரி ஃபார்வர்ட் பண்ணிப்பேன். கேரி ஃபார்வர்ட் ஃபார் 8 years நினைக்கிறேன், 4 years இல்ல, 8 years. நார்மல் பிசினஸ் தான் இது. 8 years கேரி ஃபார்வர்ட் பண்ணிப்பேன். ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்க இந்த 1 லட்சத்தை நான் இந்த இடத்துல 1 லட்சம் இன்கம்னு காமிச்சுப்பேன். புரிஞ்சுதா? ஓகேண்ணா. கொஞ்சம் அப்படி கன்ஃபியூஸா தான் இருக்கும். ஆனா 5 ஹெட்ல எப்படி எப்படி செட் ஆஃப் ஆகுதுன்னு நம்ம கரைச்சு குடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், ஈஸி இது. ஓகேவா? இப்போ இந்த இல்லுஸ்ட்ரேஷன் 13 பார்ப்போம். 13 பார்த்துட்டு எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு நம்ம டெஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 13 ஓல்டு ரெஜிம் படி தான் கொடுத்துருக்கான். சரி, ஓகே. ஓல்டு ரெஜிம்னா சில டிடக்ஷன்ஸ்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி அவன் இந்த இடத்துல இன்கம் அண்டர் த ஹெட் சேலரின்னு கொடுத்துட்டானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராஸ் டோட்டல் இன்கம் அண்டர் த ஹெட் சேலரி அப்படின்னு கொடுப்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? டிடக்ஷன் மைனஸ் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 55,000, 50,000 பார்த்தாலே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், அது மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலுமே கிராஸ் டோட்டல் இன்கம் அந்த மாதிரி கொடுத்துட்டானா, விச் மீன்ஸ் அது ஜிஏவி கணக்கு தான், நம்ம என்ஏவி கொடுக்கணும். அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஏன்னா ஒரு ஃப்ளோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே இதுதான் ஹெட் ஆஃப் இன்கம் போல இருக்கு, அப்போ டோட்டல் ஹெட் இதுதான் அப்படின்னு எடுத்து போட்டுருவோம், அந்த டிடக்ஷன்ஸை நம்ம கொடுக்காம. ஓகேவா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணணும். இந்த மாதிரியான இடத்துல தான் ஸ்லிப் ஆயிடும். அந்த 1 மார்க் 2 மார்க் போகிற காரணம் இதனால தான். ஆன்சரும் தப்பாக வந்துடும், ஸ்டெப்ஸ் மார்க் மட்டும் கிடைக்கும் அந்த மாதிரி சம்ஸுக்கு. அந்த மாதிரி நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்கம் அண்டர் த ஹெட் சாலரிஸ்னே கொடுத்துட்டான். salary 2,60,000. என்னென்ன ஹெட்னு நம்ம முதல்ல பிரிச்சிருவோம். இது salary ஹெட்டு, இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டு, இது பிஜிபிபி, இது வந்து ஐஎஃப்ஓஎஸ், இது எக்ஸம்டட் இன்கம். இல்லை இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ். போன சம்மில் அக்ரிகல்ச்சர் இன்கம்னு கொடுத்துருந்தானா? அங்கேயும் அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் தான் கொடுத்துருக்கான். ஸோ அதனால நம்ம அதை கன்சிடர் பண்ணோம்னா தட் இஸ் எக்ஸம்டட் ஒன்லி, எக்ஸம்டட் இன்கம். இது வந்து கேபிட்டல் கெயின். இது எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகே, இது எல்லாம் ஐஎஃப்ஓஎஸ். பின்னாடி வேற எதனா கொடுத்துருக்கானா? 5 ஹெட்டுமே வருதா இதில்? ஆடா காவிங்களா, 5 ஹெட்டுமே வருதுடா. சரி, ஓகே, கம்ப்யூட்டேஷன் போயிட்டான். ஸோ இப்போ 5 ஹெட்டுமே இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம salary ஹெட் எடுத்து போட்டுப்போம். சேலரியில் எவ்வளோ உங்களுக்கு? 2,60,000. ஸோ salary எடுத்து வெளியே போட்டானா டீட்டெயில்ஸ் 2 அமௌண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் போடுற மாதிரி போட்டிருக்கான். ஸோ salary இன்கம் அண்டர் த ஹெட் salary 2,60,000. ஓகே, டோன்ட் வெரி, கரெக்ட். அடுத்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு வருவோமா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு வரோம் அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏல வந்து 60,000 இன்கம் இருக்கு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பில 2,80,000 லாஸ்ல இருக்கு. ஓகேயா? அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பண்ணியிருப்பானுங்க. என்ன பண்ணியிருப்பானுங்கன்னா, ஆனால் இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கூட நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் எது பெனிஃபிட்டோ இன்கேஸ் அதை இன்டர் ஹெட்ல எடுத்துன்னு போய், விச் மீன்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸை நான் இன்னொரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் கூட பண்ணாமல் பிஜிபிபியில் கொண்டு போய் பண்ணால் எனக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா நான் பிஜிபிபியில் கொண்டு போய் அதை பண்ணிடுவேன். நான் சொன்ன இந்த பாயிண்ட் இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகேண்ணா, பட் அது எப்படின்னா தெரியும்? லைக் பெனிஃபிட் டோட்டல் இன்கம் நீங்க கம்ப்யூட் பண்றத வச்சு தான் அது தெரியும். விச் மீன்ஸ் பிஜிபிபியில் இப்போ ஹையர் இன்கம் இருக்கு அப்படின்னும் போது 30% ஃபிளாட்டாக டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கும் பிஜிபிபிக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் இருக்கு அப்படின்னும் போது அதை நான் கொண்டு போய் அங்கே செட் ஆஃப் பண்ணிடுவேன். ஓகேண்ணா.
ஸோ அந்த மாதிரி அதாவது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குதோ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம பண்ண மாட்டோம். ஆக்சுவலா நம்ம கிட்ட கிளைண்ட்ஸ் வருவாங்க. கிளைண்ட் வந்து நம்ம அவனோட டேட்டாலாம் கொண்டு வருவான். இந்த மாதிரி இது இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன் கொண்டு வருவான். செக்ஷன் 70 இருந்து 74 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆஃப் பண்ற இந்த ஒரு இது இருக்கு. ஸோ அந்த செட் ஆஃப் வந்து நீங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, அதை கிளாசிஃபை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அவங்களுக்கு. ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம இவ்வளவு படிச்சுட்டு இருக்கோம். நம்ம இதெல்லாம் பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம கிட்ட வர கிளைண்ட்ஸுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணி தருவோம். தட்ஸ் வை ஆடிட்டர்ஸ் வந்து பிசினஸ் வேணும்னு சொல்றது அதனால தான். டாக்ஸை வந்து ரிடியூஸ் பண்றதுக்கு அவங்க இருப்பானுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்த்தோம். இது சம்மபடி அப்ரோச் பண்ணோம், ஓகே அவன் ஒரு ரூல் சொல்லியிருக்கான் அப்படின்றத தாண்டி ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் நம்ம தான் கொஞ்சம் திங்க் பண்ணோம். இவ்வளோ பேசுகிற நானே எனக்கு வருமானு கேட்டால் வராது. அப்போ இந்த மாதிரி எதனா திருத்தனமாக யோசிப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏ வந்து 60,000 இன்கம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பில வந்து 2,80,000 லாஸ் இருக்கு. ஓகேவா? என்னால வேற ஹெட்டுக்குல நான் கேரி ஃபார்வர்ட், அதாவது விச் மீன்ஸ் வேற ஹெட்கில நான் கொண்டு போனா நான் எவ்வளவு கொண்டு போகலாம்? 2 lakhs வரைக்கும் கொண்டு போகலாம். கரெக்டா? லைசன்ஸ் இப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னா அப்படிதான் பண்ணிருக்கணும். 2,80,000 அதுல 60,000 மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் எவ்வளோ? 2,20,000. 2,20,000 எனக்கு என்னவா இருக்கும்? இன்னமும் லாஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ 2,20,000 இன்னமும் லாஸ்ல இருக்கு. ஸோ நான் எவ்வளோதான் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும்? சாரி, செட் ஆஃப் வேற ஹெட் கூட கொண்டு போய் செட் ஆஃப் பண்ண முடியும். 2 lakhs மட்டும் தான் செட் ஆஃப் பண்ண முடியும். ஆனால் அது எந்த ஹெட் கூட செட் ஆஃப் பண்ணணும் அவன் சொல்லலை. டேரக்டா மேலே சேலரி கொடுத்துருக்கான். பட் இது சேலரி கூட தான் செட் ஆஃப் ஆகுதான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். வெயிட் பண்ணுங்க, எந்த ஹெட் கூட செட் ஆஃப் பண்ணலாம் நம்ம யோசிப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஆனால் அது கூட இன்னும் செட் ஆஃப் ஆகல. அவன் டேரக்டா வெளியே மட்டும் தான் எடுத்து காமிச்சிட்டான். அப்போ பேலன்ஸ் இருக்க 20,000 நீங்க என்ன பண்ணிக்கலாம்? 2 lakhs போயிடுச்சுன்னா 20,000 லாஸை நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். எத்தனை வருஷத்துக்கு? 8 வருஷத்துக்கு 20,000. ஓகேவா? இது புரிஞ்சுதா? இப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னு? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சு. ஆனா 20,000 ரூபாய் எங்க நான் காணாம போச்சு? 20,000 ரூபாய் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது நில் ஆயிடும், இது 0 ஆயிடும், அட்ஜஸ்ட் ஆயிட்டு. அதனால வெளியே வராது. 2 lakhs மட்டும் தான் மைனஸ்ல வெளியே வரும். புரிஞ்சுதா இந்த சம் எப்படி அவன் டிரைவ் பண்ணிருக்கான்னு? ஓகேவா? ஸோ அடுத்து பிஜிபிபி பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்கு? ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் இருக்கு. ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் தான் இருக்கா இல்ல லாஸ் இருக்கா? இன்கம் பிசினஸ் லாஸ் இருக்கு 1,30,000. ஓகே, பிசினஸ் லாஸ் இருக்கு. அதாவது நார்மல் பிசினஸ், ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸா இல்லாம நார்மல் பிசினஸ் லாஸ் இருக்கு. அதை நான் கொண்டு வந்து ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டா எஸ், அப்கோர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பேலன்ஸ் இருக்கிறத நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். அட்ஜஸ்ட் பண்ணா எனக்கு என்னப்பா வரும்? 1,10,000 வருமா? அது என்னோட லாஸ். இதை நான் அடுத்த 8 வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அங்கே பண்ணியிருப்பாங்க. என்ன இருக்கு? 2,20,000 1,30,000 மைனஸ் பண்ணி, சாரி இது அதர் பிசினஸ் இன்கம் தானே, வேற எதுனா ஹெட் கூட கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அதர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் எக்ஸப்ட் சேலரி. ஞாபகம் இருக்கா? அதர் பிசினஸ் லாஸ் இருக்கு அப்படின்னா எக்ஸப்ட் சேலரியை தவிர நம்ம வேற எது கூட வேணா செட் ஆஃப் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால இங்க நில்லுன்னு போட்டு அவன் என்ன, இது அக்ரிகல்ச்சர் பிசினஸ், இது நில்லு. ஸோ அதனால அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இதை போட்டுட்டு 1,10,000 வெளியே காமிச்சிட்டான். நாங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொன்னதை அவன் இங்க வெளியே காமிச்சிருக்கான். ஏன்னா அதர் ஹெட் கூட பண்ண முடியும் எக்ஸப்ட் சேலரியை தவிர்த்து. எக்ஸப்ட் சேலரி, இது நம்ம ஒரு பாயிண்ட் படிச்சோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸப்ட் சேலரின்னு ஒரு பாயிண்ட். ஸோ அதனால அதை வெளியே காமிச்சிட்டான். ஆனால் அவன் எந்த ஹெட்ல அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லலை, வெளியே காமிச்சிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணுவோம் எந்த ஹெட்ல வந்து இன்கம் இருக்குன்றத பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணி எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இது ஒரு பாயிண்ட். பிஜிபிபி புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சா? கேபிட்டல் கெயின் உள்ள போட்டா ஓகே. ஸோ அடுத்து கேபிட்டல் கெயின் உள்ள போறோம். இப்போ கேபிட்டல் கெயின் உள்ள போறோம் அப்படின்னா இவன் வேற இது எங்கெங்க எது குத்துக்கிறானே தெரியலடா, கோடு போட்டு படிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ கேபிட்டல் கெயின் ஷார்ட் டேர்ம்ல வந்து கெயின் இருக்குப்பா 30,000, லாங் டேர்ம்ல லாஸ் இருக்குப்பா. ஒண்ணுமே பண்ண முடியாது. லாங் டேர்ம் லாஸை நீங்க கேரி ஃபார்வர்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அப்போ நீங்க டைரக்டா கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுங்க லாங் டேர்ம் லாஸை. விச் மீன்ஸ் இந்த 1 lakh கேரி ஃபார்வர்ட் ஆயாச்சு. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வெளியே போட்டாச்சு. புரிஞ்சுதா? அவ்வளோதான், கேபிட்டல் கெயின் முடிஞ்சு. ஏன்னா லாங் டேர்ம் லாஸ் லாங் டேர்ம் கெயின் கூட மட்டும்தான் செட் ஆஃப் ஆவான். அந்த காதலி வந்து அவன் மனைவி ஆக முடியும் ஷார்ட் டேர்முக்கு. ஆனா இவன் மனைவி அவன் காதலி ஆக முடியாதுன்னு சொன்னான் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல அந்த 1 லட்சம் கொண்டு போய் இவன் கூட அவன் செட்டே ஆக மாட்டான். ஓகேவா? ஸோ அதனால இதை நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணுவீங்க, வெளியே காமிக்கவே மாட்டீங்க. வெளியே காமிக்கவே பாத்தீங்களா? புரிஞ்சுதா? கேபிட்டல் கெயின் புரிஞ்சுதா? ஓகேண்ணா. ஐஎஃப்ஓஎஸ் உள்ள போகலாம். ஐஎஃப்ஓஎஸ் உள்ள போறோம் அப்படின்னா ஐஎஃப்ஓஎஸ்ல என்னென்ன இருக்கு? இன்கம் ஃப்ரம் லாட்டரி, ஆர்ஸ்வேஸ், செக்யூரிட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். ஸோ இதில் ஒரு 10,000, இதில் ஒரு 1,70,000 எக்ஸ்பென்ஸ்லாம் போக உங்களுக்கு என்ன இருக்கு? இன்ட்ரெஸ்ட் மைனஸ் ஆகிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் 70,000 மைனஸில் வந்திருக்கு.
ஸோ இப்போ உங்களுக்கு என்னன்னா லாட்ரி கூட கொண்டு போய் இதை அட்ஜஸ்ட் பண்ணி முடியுமான்னு கேட்டால் கிடையாது. லாட்ரி இன்கம் அப்படியே காமிச்சிருவீங்க, 10,000 ரூபாய் அப்படியே வெளியே வந்துடும். இன்கம் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ், இது வந்து பெட்டிங் நினைக்கிறேன். ஹார்ஸ் ரேஸ்ன்றது ஓவிங் அண்ட் மெயின்டைனிங்லேருந்து சொல்லுவாங்க. ஹார்ஸ் ரேஸ் டேரெக்டாக கொடுத்துருக்கான் 1,70,000. சரி, ஓகே. இது பெட்டிங்னு மென்ஷன் பண்ணாதனால அவனுக்கு மேலே ஒரு ஏதோ ஒரு இடத்துல லாஸ் கொடுத்துருந்தானே ஐஎஃப்ஓஎஸ்க்கு. இதோ இங்கே இருக்கு பாருங்க, இங்கே ஒரு ஐஎஃப்ஓஎஸ் இருக்கு இல்லையா, இன்கம் ஃப்ரம் ஆக்டிவிட்டி ஓவிங் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்ஸ். இங்கே ஒரு லாஸ் இருக்கு இல்லையா 1,50,000. இந்த 1,50,000யும் இங்கே பெட்டிங்னு அவன் சொல்லலை. ஓகே, அதுதான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. பெட்டிங்னு அவன் சொல்லலை. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 1,50,000 கொண்டு வந்து இது கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1,50,000 அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 20,000 வருமா? லைசன்ஸ் என்னடா பண்ணியிருக்கான்? ரேஸ் ஹார்ஸ் இது பெட்டிங் தாமா ஒரு வேலை. ஆமாம், இப்போ அவன் அட்ஜஸ்ட் பண்ணல. தே கன்சிடர் ஆஸ் அ பெட்டிங் ஒன்லி. அவன் அதான் கொடுத்துருப்பான், ஓவிங் அண்ட் மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேஸ்னே கொடுத்துருப்பான். அப்போது இது ரெண்டுமே 10,000 1,70,000. இதுலேருந்து நம்ம ஏதாவது மைனஸ் பண்ணுவான்னு கேட்டால் கிடையாது. டேரெக்டாக அது தூக்கிட்டு வந்து வெளியே போட்டான் பாருங்க 1,80,000. எது கூடயுமே அட்ஜஸ்ட் ஆகாது. ஏன்னா பெட்டிங்கும் சரி லாட்ரியும் சரி கேஷுவல் இன்கம் தானே. ஸோ கேஷுவல் இன்கம்ல வரது எதுவுமே செட் ஆஃப் ஆகாது. அதனால டேரெக்டாக அவன் தூக்கிட்டு வந்து இந்த 1,80,000 வெளியே காமிச்சிட்டான். இது நீங்கள் செட் ஆஃப் பண்ண முடியுமா? நான் இங்கே செட் ஆஃப் பண்ணேன். எப்படி செட் ஆஃப் பண்ணனா, இது நான் ஓவிங் அண்ட் மெயின்டைனிங் நினச்சேன், ஆனால் அது கிடையாது. அதனால இது செட் ஆஃப் ஆகாது. டேரெக்டாக நில்லுன்னு கொடுத்துட்டான். இது வந்து எது கூட மட்டும்தான் செட் ஆஃப் ஆகும்? இந்த இன்கம் கூட மட்டும் தான் செட் ஆஃப் ஆகும். ஸோ அதனால் இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இங்கே நில்லுன்னு காமிச்சிட்டான். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 70,000. அதாவது இது இந்த எக்ஸ்பென்ஸ், அதாவது ஐஎஃப்ஓஎஸ் கொண்டு போய் வேற எதனா இன்டர்நெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ் பண்ண முடியும். அதனால இது வெளியே காமிச்சிட்டான். ஆனால் எந்த ஹெட் கூட அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் சொல்லலை. புரிஞ்சுதா? ஐஎஃப்ஓஎஸ் எல்லாமே புரிஞ்சுதா? இப்போ ஐஎஃப்ஓஎஸ் மட்டும் புரிஞ்சுதா, இல்லை எங்கேயாவது டவுட் இருக்கா ஐஎஃப்ஓஎஸ்ல? இப்போ இப்போ லாட்ரி அண்ட் பெட்டிங்னா செட் ஆஃப் மட்டும்தான் ஆகும். பெட்டிங்னா எது கூடயுமே செட் ஆஃபும் ஆகாது, எதுவுமே ஆகாது. அதுல வர லாஸ் நீங்க அப்படியே விட்டுற வேண்டியதான், கை விட்டுற வேண்டியதான், கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அதுல இருந்து வர இன்கம் இருக்கு இல்லையா, அந்த இன்கம்ல வேற எதனா லாஸ் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டா அதையும் பண்ணக்கூடாது. ஐஎஃப்ஓஎஸ்ல வேற எதனா லாஸ் வந்திருக்கும், அதை பண்ண முடியுமான்னு கேட்டா அதையும் பண்ணக்கூடாது. ஸோ டோட்டலா அந்த இன்கம் அப்படியே வருதுன்னா அந்த இன்கம் அப்படியே நீங்க காட்டணும். லாஸ் வருதுன்னா அந்த லாஸ் அப்படியே லேப்ஸ் பண்ணிடணும், அவ்வளவுதான். செட் ஆஃபும் ஆகாது, கேரி ஃபார்வர்டும் ஆகாது. ஆமா, கேரி ஃபார்வர்டும் ஆகாது, ஃபார் கேஷுவல் இன்கம்க்கு மட்டும். ஓகேவா? ஸோ அதனால தான் அவன் டேரக்டாக என்ன பண்ணுறான், அந்த இன்கம் தூக்கி அப்படியே போட்டான், அதில் எதுவுமே மைனஸ் பண்ணல. அதே மாதிரி இந்த 1,50,000 உங்களுக்கு லாஸ் இருக்கு. ஆனால் இந்த லாஸ் உங்களால் இது கூட மட்டும் தான் செட் ஆஃப் பண்ண முடியும். இதுலேருந்து வரக்கூடிய இன்கம் கூட மட்டும் தான் செட் ஆஃப் பண்ண முடியும். அவன் இதே கொடுத்துருவான். அவன் இன்கம்னு கொடுக்குறனாலும் இதே மாதிரி பேர் கொடுப்பான். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஆர்ஸ் ரேஸ்ன்னு கொடுத்தா, இன்கம் ஃப்ரம் ஆர்ஸ் ரேஸ்ன்னு கொடுத்தா அது வெறும் பெட்டிங் மட்டும்தான். மெயின்டைனிங் ரேஸ் ஹார்சஸ் அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் அது பிஸ்னஸ்ல வரும். ஓகேவா? இது பெட்டிங்ல தான் செய்யறோம். ஓகே, இந்த டேர்ம் வந்து பெட்டிங்ல தான் செய்யறோம். இந்த டேர்ம் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதுவும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த டேர்ம் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அது பெட்டிங் தான். ஓகேவா? ஓகே டன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே போட்டாச்சு. அதாவது எங்கெங்க எது வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ எந்தெந்த ஹிட்டை எது கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். எல்லா லாஸையும் நமக்கு கொண்டு வந்து வெளியே போட்டுட்டோம் இல்லையா? ஸோ இப்போ எது கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். நம்மளுக்கு எங்கெங்க இன்கம் இருக்கு? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல ஒரு இன்கம் இருக்கு, சேலரியில இன்கம் இருக்கு. இது 2 இடத்துல மட்டும் தான் இன்கமே இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த லாஸ் எல்லாம் கொண்டு போய் எந்தெந்த ஹெட் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஆப்வியஸா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பிஜிபிபி சேலரி கூட போகாதுன்னு. கரெக்டா? பிஜிபிபி சேலரி கிட்ட போகாது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சேலரி கிட்ட போகுமா? எஸ், அஃப்கோர்ஸ் போக முடியும். அப்போ கொண்டு போய் இதை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். வேற எதுக்குன்னா செட் ஆஃப் ஆகுதா? ஆகல. ஸோ செட் ஆஃப் பண்ணிட்டோம்னா சேலரியில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? 60,000 இருக்கும். கரெக்டா? பேலன்ஸ், விச் மீன்ஸ் செட் ஆஃப் ஆச்சுன்னா 60,000 பேலன்ஸ் இருக்கும். அந்த 60,000 கொண்டு வந்து அடுத்து நீங்க எது கூட அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? 60,000 இன்கம் இருக்கு. ஓகே, பிஜிபிபி செட் ஆஃப் ஆகாது, சேலரி கூட செட் ஆஃப் ஆகாது. அதனால 60,000 அப்படியே இருக்கட்டும். பிஜிபிபியில் நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ இது தூக்கிட்டு வந்து இது கூட அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. பிஜிபிபி கொண்டு வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம் அடுத்து. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பிஜிபிபியில் இப்போ எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? 30,000 போச்சுன்னா 80,000. 80,000 லாஸ் இருக்கும். கரெக்டா? இன்னமும் பிஜிபிபியில் 80,000 லாஸ் இருக்கு. சேலரியில் 60,000 இன்கம் இருக்கு. ஐஎஃப்ஓஎஸ்ல ஒரு 70,000 இருக்கு. ஐஎஃப்ஓஎஸ் கொண்டு போய் சேலரி கூட பண்ண முடியுமா, செட் ஆஃப் பண்ண முடியுமான்னு கேட்டா எஸ், அஃப்கோர்ஸ் ஐஎஃப்ஓஎஸ் போய் சேலரி கூட செட் ஆஃப் ஆகிக்கும். செக் பண்ணிடலாம். இன்டர்நெட் அட்ஜஸ்ட்மெண்ட் அதர் லாஸஸ் ஐஎஃப்ஓஎஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்க ஒரு 70,000 இருக்கு. இதை நான் கொண்டு போயிட்டு சேலரி கூட செட் ஆஃப் பண்றேன். செட் ஆஃப் பண்ணனா என்ன ஆகும்? எனக்கு சேலரி இன்கம் 0 ஆயிடும். ஐஎஃப்ஓஎஸ் லாஸ் 10,000 ரூபாய் மைனஸ்ல நிற்கும். இப்போ எனக்கு எது மைனஸ்ல நிற்குது? பிஜிபிபியில் இங்க சேலரி இன்கம் 0 ஆயிடுச்சு. பிஜிபிபி லாஸ் 80,000 நிற்குது. ஐஎஃப்ஓஎஸ் லாஸ் 90,000 நிற்குது. சாரி, 10,000 நிற்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 90,000 ரூபாய்.
ஓகேவா? 90,000 நான் வெளியே காமிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல 1,80,000 என்னோட இன்கம் டேரக்டாக 1,80,000. இந்த 90,000 நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். பிஜிபிபி லாஸ் நான் எத்தனை வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுவேன்? 8 இயர்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஐஎஃப்ஓஎஸ் லாஸை 4 இயர்ஸ்க்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? ஓகேண்ணா. நான் பண்ண கன்க்ளூஷன் தான் இங்க சொல்லியிருப்பான். எப்படி பிஜிபிபியில் என்னென்ன இன்கம் இருக்கு, டோட்டலா எப்படி வந்து வந்துச்சு அப்படின்றது இங்க சொல்லியிருப்பான். ஓகேவா? வேற என்ன உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இதுல இருக்கு? அவன் என்ன பண்ணிருக்கான்? ஃப்ரம் salary losses under the head from income from other sources 70,000 is first adjusted and then under the head income from house property consider following. நான் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணேன். அவன் எதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கான்னா ஐஎஃப்ஓஎஸ் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கான். ஐஎஃப்ஓஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கான். அப்போ அவன் அப்படி பண்ணான் அப்படின்னா இப்போ பாலா நீ கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் பாலா. இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த 10,000 ரூபாய் நான் வந்து 4 இயர்ஸ்க்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஆமாண்ணா. பிசினஸ் லாஸுமே நம்மளால என்ன பண்ண முடியும்? 4 இயர்ஸ் தான் நினைக்கிறேன். 8 4 கன்ஃபியூஸ் ஆகுது. பிசினஸ் லாஸ் 8 இயர்ஸ் தான். கரெக்ட். இப்போ பிசினஸ் லாஸ் 8 இயர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கரெக்டா? இப்போதைக்கு இது 2 தான் நான் சொல்லியிருக்கேன். 80,000 10,000 இது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த 90,000 நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? பட் இப்போ இங்க இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. என்ன பெனிஃபிட்னா, இந்த 10,000 ரூபாய் 4 வருஷம் இருக்கு இல்லையா, இது என்னால 8 வருஷத்துக்கு மாற்ற முடியும். எப்படி அப்படின்னா, ரஃப் பண்ணிடுறேன். இருந்து கவனிங்க. இந்த 2,60,000 இருக்கு இல்லையா, இதுல ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வந்து நான் அட்ஜஸ்ட் பண்றேன். ஐஎஃப்ஓஎஸ் கொண்டு வந்து சேலரியில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்போ இங்க எவ்வளவு இருக்கும்? எனக்கு சேலரியில 70,000 போச்சுன்னா 1,90,000 இருக்குமா? இந்த 1,90,000ல என்னால் அப் டு 2 lakhs வரைக்கும் என்ன பண்ண முடியும்? இன்ட்ரா ஹெட்ல கொண்டு போக முடியும். இப்போ இந்த லாஸை கொண்டு போயிட்டு நான் இது கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம், இது கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். விச் மீன்ஸ் 2 lakhs அட்ஜஸ்ட் பண்ணா எனக்கு இன்னமும் 10,000 என்னவா இருக்கும்? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில லாஸ் அப்படியே இருக்கும். கரெக்டா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் அப்படியே இருக்கும். இப்போ இந்த பிசினஸ் பண்ணாலும் 8 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இந்த லாஸையும் என்ன பண்ணிக்கலாம்? 8 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க 4 வருஷம் தானே கேரி ஃபார்வர்ட் பண்ண முடிஞ்சுச்சு ஐஎஃப்ஓஎஸ். ஆனா இப்போ எனக்கு இங்க இருக்க ரெண்டுத்துமே 8 வருஷம் வரைக்கும் பண்ணிக்கலாம். அப்போ அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த 10,000 ரூபாய் லாஸ் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் ஒன்று ஷார்ட் டேர்ம் கூட வச்சிருவேன். ஷார்ட் டேர்ம் கூட பண்ணனா எனக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 20,000 இருக்கும். கரெக்டா? இப்போ இங்க 0 ஆயிடுச்சு. இப்போ இந்த 20,000 இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து இது கூட அட்ஜஸ்ட் பண்ணுவேன். பிசினஸ் இன்கம் கூட அட்ஜஸ்ட் பண்ணா பிசினஸ் இன்கம் எவ்வளோ ஆயிடும்? 90,000 ஆயிடும். இப்போ இந்த 90,000 என்ன பண்ண முடியும்? 8 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஓகேண்ணா. ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட் தான். இப்படியும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. அதர்வைஸ் இப்போ நான் இங்க பண்ணதே வேற மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இந்த 90,000 இப்படி கொண்டு வந்து மைனஸ் பண்ணேன். விச் மீன்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 10,000 ரூபாய் கொண்டு வந்து ஷார்ட் டேர்ம்ல பண்ணேன். அதர்வைஸ் அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இருக்க 10,000 ரூபாய் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலே வச்சுட்டு, ஆனால் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா உங்களால மேக்ஸிமம் 2,80,000 வரைக்கும் இருக்கு இல்லையா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ். ஸோ அதனால நீங்க அதை பண்ண முடியாது. இப்படி பண்ணது தான் கரெக்ட். 90,000 வந்து நீங்க டைரக்டா பிஜிபிபியில் கொண்டு வந்து 8 இயர்ஸ்க்கு வந்து நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அவன் அதான் சொல்லியிருக்கான் கீழே. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பண்ணலாமாண்ணா? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பண்ணலாமான்னு கேட்குறீங்களா? அப்படியும் பண்ணலாம். பட் ஆனா பெனிஃபிட் வந்து 8 இயர்ஸ் கிடைக்கும் போது நீங்க எதுக்கு 4 இயர்ஸ் தேடி போகணும்? ஓகே. அதாவது அதுதான் சொல்ல வந்தது. இப்போ நான் பண்ண மாதிரியும் பண்ணலாம், ஆனா பெனிஃபிட் அங்க கிடைக்காது. விச் மீன்ஸ் தியரிட்டிக்கலி நான் சொன்னது ஓகே, தியரிட்டிக்கலி எக்ஸாம் வைஸ் நான் சொன்னது ஓகே, பெட்டர் பெஸ்ட் ஓகே. பட் ப்ராக்டிகலி நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா 8 இயர்ஸ் அவன் கீழே கொடுத்துருக்க கன்க்ளூஷன் ப்ராக்டிகலி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ 8 இயர்ஸ் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் போது நான் 4 இயர்ஸ் ஏன் நான் போகணும் அப்படின்றது தான் கொஸ்டின் மார்க்கா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த கன்க்ளூஷன் நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்றது புரிஞ்சிடும். அவனே கீழே ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு கொடுத்துருக்கான். ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்னு ஒன்று கொடுத்துருக்கான். ஆல்டர்னேட்டிவா நீங்க இப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கான் அவனே. ஸோ கன்க்ளூஷன் கோ த்ரூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிடும். ஸோ பிஃபோர் யூ கோயிங் இன் டு திஸ், நீங்க வந்து நம்ம பிடிஎஃப் தெளிவாக படிச்சுட்டு உள்ள இறங்குங்க. ஓகேயா? ஸோ டெஸ்ட் யுவர் செல்ஃப் இருக்கு, அதை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த சம் வந்து இதை டெஸ்ட் பண்ணுங்க. டவுட்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். ஓகே? அவனே ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கான் முட்டு. அடுத்து ஜென்ரல் நோட்ஸ் கொடுத்துருக்கான் 70 to 75. First intra-head adjustment set off and made thereafter inter-head shall be made. In other words 71 applicable after application of 70. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எப்பவுமே உள்ளுக்குள்ள இருக்கிற ஹெட் தான் நீங்க முதல்ல பார்க்கணும். இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு இல்லையா, டேரக்டா அந்த லாஸ் நம்ம வெளியே காமிக்கல. ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை கொண்டு போய் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இன்டர் ரேட்டுக்கு வந்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து
இன்ட்ரா ஹிட்டை பண்ணுங்க, அதுக்கப்புறம் இன்டர் ஹிட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? அந்த இன்டர் ஹிட்டுக்கு வரும்போது எது பெனிஃபிட்டோ அதில் கொண்டு போய் அதை பண்ணணும் அப்படின்றது தேர்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இது போடுங்க. இந்த இடத்துல இந்த சம் உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். இல்லுஸ்ட்ரேஷன் 14 உங்களுக்கான இந்த டாக்ஸ் லைபிலிட்டி மட்டும் வராது. ஒர்க் அவுட் பண்ணுங்களேன் இந்த சம். இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 14 உங்கள் புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. டாக்ஸ் லைபிலிட்டி யார் கரெக்டாக வருதுன்னு சொல்லுங்க. சம் ஆன்சர் பார்த்தே கூட போடலாம். நீங்கள் இந்த ஆன்சர் பார்த்தே கூட போடுங்க. உங்கள் புக் பார்த்தே போடுங்க. கால் பண்ணிக்கிறேன். ரெஜிம் படி எடுத்திருக்கான். ஓல்ட் ரெஜிம் படி ஸ்லாப் ரேட் வந்து கால்குலேட் பண்ணுங்க. டாக்ஸ் லயபிலிட்டிக்கு டாக்ஸபிள் இன்கம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டாக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஓல்டு ரெஜிம்னா 2,50,000 வரைக்கும் நில்லு, 2,50,000 அந்த அந்த கேஸ். ஒரு 5 minutes.
வந்துருச்சா டாக்ஸ் லயபிலிட்டி ஆன்சர்? இல்லண்ணா. எங்க மிஸ் பண்ணீங்கன்னு தெரியுமா? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை வந்து 5,10,000 மைனஸ் பண்ணுங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு ஃபிளாட் 20% ஓல்ட் ரெஜிம் படி கரெக்டா டாக்ஸ் ரேட்டு. ஸோ அதனால 5,10,000 20,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 4,90,000 வரும் கரெக்டா. 4,90,000 நீங்க ஓல்டு ஸ்லாப் படி எடுங்க. 2,50,000 வரைக்கும் நில்லு. அடுத்து இருக்க 2,40,000 மேல எத்தனை பர்சன்டேஜ்? 5%. ஸோ 2,40,000 into 5% எவ்வளவு வருது? ஒரே நிமிஷம். நான் 4,90,000 எப்படி சொன்னீங்கன்னா? எப்படி சொன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை நம்ம மைனஸ் பண்ணோம். ஏன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு தனி ஸ்லாப் இருக்கு 20% ஓல்ட் ரெஜிம் படி. அப்போ அந்த 20,000 கொண்டு வந்து 5,10,000 மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்போ 490 வரும்ண்ணா. 490. அப்போ 2,50,000 வரைக்கும் நம்மளுக்கு இது லெசன்ஸ் நில்லு. அப்போ பேலன்ஸ் இருக்கு 2,40,000க்கு 5% ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் படி 12,000 வருதுண்ணா. 12,000. இப்போ இந்த 20,000 into 20% அது எவ்வளவு வரும்? 4,000. 4,000. 12,000 plus 4,000 16,000. 16,000 plus health and education cess ஒரு 4% போடணும், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ 16,000 plus 4%. ஓகே, 16,640 வந்துருச்சா? அவ்வளவுதான். ஸோ அதுதான் அந்த இடத்துல அவங்க பண்ணிருக்கிறது தப்பு. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கேபிட்டல் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல கொண்டு போயிட்டு பிசினஸ் இன்கம் மைனஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் பிசினஸ், அதாவது இன்ட்ரா ஹெட் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரா ஹெட்ல பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த சம் சொல்லியிருப்பான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இல்லஸ்ட்ரேஷன் 15 அண்ட் தென் 16 எல்லாமே. ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும்னா இந்த சம்ம போட்டுட்டு நீங்க எங்க கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னா இந்த பெரியாரிட்டி 71 ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இன்ட்ரா ஹெட் தான் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இன்டர்ஹெட்டுக்குள்ள போகணும் அப்படின்றத அவன் நிறைய இடத்துல அழுத்தி சொல்லியிருப்பான். ஸோ நீங்க சம் போடும் போது இங்க இருக்க இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 15 உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கலாம், 16 ஹோம்ஒர்க் கொடுக்கலாம், ரெண்டுமே ஈஸி தான். ஓகே, அவன் இங்க கொடுத்துருக்க இந்த ப்ரொவிஷன் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. எந்த ப்ரொவிஷன்? இங்க கொடுத்துருக்காங்களே ஒரு ஜென்ரல் நோட்ஸ். ஃபர்ஸ்ட் 70 ஃபர்ஸ்ட், அதாவது 71 ஃபர்ஸ்ட் அப்ளிகபிள் பண்ணுங்க, அதுக்கப்புறம் 70 அப்ளிகபிள் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான். லெசன்ஸ் இன்ட்ரா ஹெட்டை முதல்ல பண்ணுங்க, அதுக்கப்புறம் இன்டர் ஹெட்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஓகே, ஸோ அதுதான் அங்க இருக்கு. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வேற என்ன? கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாசஸ். ஸோ இதுதான் நம்ம டேபிள் காலம் பார்த்தோம். 71B, 72, 73, 73A, 74, 74. கேபிட்டல் கெயின் லாஸ் வந்தால் என்ன பண்ணோம்? ஸ்பெசிஃபிக் பிசினஸ் இருந்தால் என்ன பண்ணோம்? ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இருந்தால் என்ன பண்ணோம்? அதர் தென் ஸ்பெகுலேஷன் லாஸ் இருந்தால் என்ன பண்ணோம்? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருந்தால் என்ன பண்ணோம்? ஓவிங் அண்ட் மெயின்டெனிங் லாஸ் இருந்தால் என்ன பண்ணோம்? இப்போ இது எல்லாம் தான் உங்க புக்கில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா தனித்தனி ஹெட்டாக கொடுத்துருக்கான். மொத்தம் எத்தனை இருக்கு? 6 இருக்கா? அந்த 6 தான் கொடுத்துருப்பான். 1 2 அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் வந்து கணக்கில் வராது. ஸோ இது 3, இது 4, இது 5A, இது 6. ஓகேவா? அவ்வளோதான். இந்த 6 முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் இது ஒன்று, இதுவும் கணக்கில் வராது. விச் மீன்ஸ் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் மாதிரி உங்களுக்கு ஃபர்ம் கான்ஸ்டியூஷன் என்ன, அதாவது அந்த கான்ஸ்டியூஷனுக்கு அவங்க ஏதாவது லாஸ் இருக்கு, ஃபர்முக்கு லாஸ் இருக்கு அப்படின்னா அதை நாங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றது கொடுத்துருப்போம். அது முடிஞ்சுச்சுன்னா செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அந்த 6 பாயிண்ட் பார்த்தாலே இப்போ அந்த 6ம் பிளஸ் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷனும் ஃபர்ம் கான்ஸ்டியூஷன்ஸ்க்கு நீங்கள் எப்படி சேஞ்சஸ் நடக்கும் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டு ஆஸ் பர் நியூ புக் படி முடிஞ்சிருச்சு. ஓல்டு புக் படி உங்களுக்கு பிடிஎஃப்ல நான் நடத்துகிறேன், அதை வச்சு நீங்கள் பார்த்துட்டு ஓல்டு புக்கில் டெஃபினட்டாக வந்து இருக்கிற சம்ஸ் மட்டும் வச்சு கோ த்ரூ பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகேவா? அதாவது பழைய புக்கில் வந்து உங்களுக்கு அமால்கமேஷன் டிமர்ஜர் பற்றி அப்படியே பெருசாக கொடுத்துருப்பான். ஃபுல்லுமே ப்ரொவிஷன் தான். அது நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணால் மட்டுமே போதும். அதை நீங்கள் மெமரைஸோ இல்லை ஒர்க் அவுட்டோ பண்ணி பார்க்க வேண்டாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப் டு திஸ் இந்த பாயிண்ட் வரைக்கும் இது எல்லாமே நம்ம இப்போ பார்த்தது தான், மறுபடியும் அதே தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்னதே தான் அது உள்ள இருக்கும். ஓகேவா? அப் டு திஸ் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டில் தரவா இருக்கீங்க. எனக்கு ஏன்னா இது தரவு பண்ணுறதுக்கே நம்மளுக்கு டைம் எடுத்துக்கும். ஓகே, இட் செல்ஃப் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டு பார்ஷியலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண கணக்கு தான். அந்த பார்ஷியலாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால அந்த தேரி உள்ளலாம் ரொம்ப போட்டு குழப்பி இறங்கிட்டாருங்க. ஓகேவா? ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணாலே போதும். ஓகே, ஸோ இப்போ இந்த 6ல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சரி
ஒரு சம்மாவே போயிடுவோம் டேரக்டா. உங்களுக்கு மற்ற எல்லா ப்ரொவிஷனுமே தெரியும். ஸோ அதனால நான் டேரக்டா சம்முல போறேன். எங்கன்னா சம்முல ஸ்டக் ஆகுது அப்படின்னும் போது ப்ரொவிஷன் வந்து மறுபடியும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஏன்னா எல்லாமே சேம் ப்ரொவிஷன் தான். இப்போ இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா லாஸ் உங்களால் செட் ஆஃப் பண்ண முடியும், 8 வருஷத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். இதை நான் சொன்னது. வேற எதனா எட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் எடுத்துக்க முடியும் நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டா கேரி ஃபார்வர்ட் பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். எஸ் அப்கோர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இங்க சொல்லியிருக்கோம். அந்த டேபிள் காலம் நம்ம பார்த்தோம் இல்லையா? பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம், எடுத்துக்கலாம். ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணிருக்கோமா நம்ம கடைசியில் ஒன்று பார்த்தோம் இல்லையா? அதுதான் அதை தான் வந்து இங்கே அவன் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கான். இன்னும் ஒரே டேபிள் காலம்ல இந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 17 கிராஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் மிஸ்டர் ஷீகா. சரி, ஓகே. ஃபாலோயிங் டேட்டா அசஸ்மெண்ட் 2024-25. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏல என்ன இருக்கு? இன்கம் இருக்கு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பில லாஸ் இருக்கு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சில இன்கம் இருக்கு. அதுக்கப்புறம் இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சு போச்சு. அடுத்தது இருக்கிறது ஐஎஃப்ஓஎஸ் பார்ப்போம். ஐஎஃப்ஓஎஸ்ல அசஸ்மெண்ட் இயர் 2023-24 லாஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு என்னன்னா இந்த இயர் ஏன் கொடுத்துருக்கானா எத்தனை வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் செட் ஆஃப் ஆகும் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இது 1998 4 வருஷம் வரைக்கும் தான் நம்மளால ஐஎஃப்ஓஎஸ் லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். கரெக்டா? ஆஸ் பர் அவர் பிடிஎஃப் உங்களால ஐஎஃப்ஓஎஸ் எங்க பார்த்தோம்? இது 4 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும்னு பார்த்தோம். ஐஎஃப்ஓஎஸ் வேற எங்காவது ஐஎஃப்ஓஎஸ் பத்தி கொடுத்துருக்கானா? சரி, ஓகே. லாஸ்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகே, உங்களால 4 இயர்ஸ். ஓகே, ஸோ இங்க 4 இயர்ஸ் எங்கேயோ தாண்டி பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்போ இந்த லாஸ் உங்களுக்கு கன்சிடரே ஆகாது, லேப்ஸ் ஆகிடும். ஓகேவா? அடுத்து 2023-24 இந்த அசஸ்மெண்ட் இயர்ல தான் இருக்கான். அப்போ இந்த லாஸை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டா எஸ் கன்சிடர். 2023 இந்த லாஸை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டா எஸ் கன்சிடர். ஓகேவா? ஸோ இப்போ டேரக்டா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கோங்க 60,000. அதே மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சில 1 lakh. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்துனா 1,60,000. ஃபர்ஸ்ட் இன்ட்ரா ஹிட் பண்ணிடுவோமா? இன்ட்ரா ஹிட்னா 1,50,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டேரக்டா உங்களுக்கு 10,000 வெளியே கிடைச்சிரும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியான இன்கம் இப்போ 10,000 தான். கரெக்டா? இன்கம் ஆண்டது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ உங்களால இந்த 2 லாஸையும் கொண்டு போய் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? ஐஎஃப்ஓஎஸ் லாஸ்ன்னு கேட்டா எஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்ககிட்ட இன்கம் எவ்வளோ தான் இருக்கு? 10,000 தான் இருக்கு. அப்போ 10,000 நீங்க போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 10,000 அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா எதை ஃபர்ஸ்ட் இது எடுக்கலாமா இது எடுக்கலாமா? நீங்க எதை வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல 2022-23 இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இதுதான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்? என்ன ரீசன்? ஏன் நான் இதை ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும் நான் சொல்றேன். ஏன்னா 22-23 இருக்குன்னா ஆல்ரெடி ஒரு வருஷம் லேப்ஸ் ஆயிடுச்சு. என்னால இது அடுத்த 3 வருஷத்துக்கு மட்டும் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் கணக்கு. கரெக்டா? ஆனா இதை 4 வருஷத்துக்கு பண்ணிக்கலாம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 4 வருஷம் இருக்கிறத பின்னாடி பாத்துக்கலாம். ஏன்னா எனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு வருஷம் இருக்கு அப்படின்னு நான் கணக்கு எடுப்பேன். புரிஞ்சுதா இப்ப நான் சொல்ல வந்தது அங்க? ஓகேவா? அந்த மாதிரி திங்க் பண்ணி எடுப்பேன். ஸோ அதனால இந்த 10,000 மைனஸ் பண்ணிட்டு டேரக்டா மிச்சம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஆகும். இன்கம் இருக்கா? நான் அதர் சோர்சஸ்ல இங்க இருக்கா இன்கம்? 1 லட்சம் இன்கம் இருக்குடா. இது ஏன்டா நம்ம கவனிக்காம விட்டோம்? இது லேப்ஸ் ஆயிடுச்சு, இது எடுக்க மாட்டோம். ஸோ இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னா 75,000 ரூபாய் இருக்கு. தப்பு பண்ணிட்டோம். Under section 22 comes under house property. லெட்டில் வச்சு நினைச்சு, அதாவது லெட்டில் வச்சு அங்க வச்சிருக்கான் பாரு. ஐஎஃப்ஓஎஸ் 8 கொடுத்துட்டு லாஸுக்கு செக்ஷனை கொடுத்து வச்சிருக்கான். ஓகே, அதுக்கு அடுத்து 56 இதுதான் ஐஎஃப்ஓஎஸ். ஸோ இதுதான் செக்ஷன் வந்து அந்த 22-27 இதுரா, 28-44 பிஜிபிபிரா, 45 இது வந்து கேபிட்டல் கெயின்ரா, அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் ஐஎஃப்ஓஎஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல அது யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ 22 அப்படிங்கிறது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கான லாஸ். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கான லாஸ்னா இது நம்மளால 8 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். எப்படி பார்த்தாலும் இது கேரி ஃபார்வர்ட் ஆகாது, இது லேப்ஸ் ஆகிடும் தான். இந்த 15,000 நீங்க கணக்கிலே எடுத்துக்க வேண்டாம். ஸோ தலைமை இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கான்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கான். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1,60,000 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் இதில் 1,50,000 மைனஸ் பண்ணியிருக்கான். 1,50,000 மைனஸ் பண்ணால் 10,000 இன்னும் இன்கம் இருக்கு. இந்த 10,000 இன்கம்ல என்னால் 30,000 வரைக்கும் என்ன பண்ண முடியும்? 30,000 மட்டும் தான் எடுத்துக்க முடியும். ஸோ அதில் நான் 30,000 மைனஸ் பண்ணா இன்னும் எனக்கு எவ்வளோ இருக்கு? 20,000 லாஸ்ல இருக்குன்னு அர்த்தம். 20,000 லாஸ்ல இருக்குன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் இன்னும் 20,000 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி ஐஎஃப்ஓஎஸ் இன்கம்ல ஒரு 1 லட்ச ரூபா இருக்கு. செக்ஷன் 56 கீழே வந்து 45,000 ரூபாய் இருக்கு. செக்ஷன் 56 எதை பத்தி பேசுது? செக்ஷன் 56 ஐஎஃப்ஓஎஸ் கீழே வரும். ஆனா அது எதை பத்தி பேசுது? செக்ஷன் 56 லாஸ் அண்டர் ஐஎஃப்ஓஎஸ் cannot be carry forward. கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாதா?
ஏய் இங்க பாருங்கடா, கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாதுடா. சாரி லாக் நான் உங்களுக்கு சொல்லல. கேரி ஃபார்வர்ட் நாட் அலோடட்ரா. ஒன்லி இந்த 4 வருஷம் ஐஎஃப்ஓஎஸ் கேரி ஃபார்வர்ட் வந்து இதுக்கு தான். எதுக்கு பார்த்தோம்? மூவிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் அது பண்ண முடியும். ஓகேவா? அதர்வைஸ் ஐஎஃப்ஓஎஸ்க்கு வந்து கேரி ஃபார்வர்ட் நாட் அலோடட். இந்த 8 வருஷம் அப்படின்லாம் நான் சொன்னேன் இல்லையா, 8 இயர்ஸ், அது வந்து வெறும் இதுக்கு மட்டும்தான். ரன்னிங் அண்ட் மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேஸ்க்கு மட்டும்தான். மெயின்டைனிங் ரேஸ் ஹார்சஸ் இதுக்கு மட்டும்தான் இந்த 4 இயர்ஸ் அப்ளிகபிலிட்டி. ஐஎஃப்ஓஎஸ்ல இது ஒன்றுக்கு மட்டும்தான் இந்த 4 இயர்ஸ் அப்ளிகபிலிட்டி. மற்றபடி கேரி ஃபார்வர்ட் அலோடானு கேட்டால் நாட் அலோடட். கேரி ஃபார்வர்ட் அலோடே கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அடுத்து எனக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் பேலன்ஸ் 20,000 இருக்கு. அதை நான் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிப்பேன்னு வச்சுப்போம். 8 வருஷத்துக்கு நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ அது முடிஞ்சு போச்சு. அடுத்து நில் ஆயிடுச்சா? இது வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். விச் மீன்ஸ் எனக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் நில் ஆயிரும். பேலன்ஸ் இருக்க 20,000 நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவேன். அந்த 20,000 தான் இங்கே கொடுத்துருக்கான். ஸோ அந்த 20,000 நான் சப்சிக்வெண்ட் இயரில் மேக்ஸிமம் எத்தனை வருஷத்துக்கு? 8 வருஷத்துக்கு நான் பண்ணுவேன். அப்போ அசஸ்மெண்ட் 2031, 32 வரைக்கும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்? இது கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா அது ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டான். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் இருக்க லாஸ் வந்து ஏன் அதை பண்ணல? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் செக்ஷன் 56 எதை பற்றி பேசுது? 56(2)10 கிஃப்ட். நார்மலாக 56 எதை பற்றி பேசுது? என்ன பிஸ்னஸ் பற்றி பேசுது 56? புக்கு புரட்டி போடுற அளவுக்கு டைம் இல்லை. income from excluding total income of chargeability. 56 exemption. The following exemption transaction. 56(2)10 gifted. 56 எதை பற்றி பேசுது? income from other sources, dividend, income referred, PGPP, machinery, plant, higher machinery, surplus, machinery exit 25,000 from relatives. சரி, அப்போ எனக்கு இதில் மைனஸ் பண்ணணும். நீங்கள் ஏன் மைனஸ் பண்ணணும்? 45,000 IFOS credit, IFOS loss under the head income from other sources cannot be carried forward. இங்க இன்னொரு பாயிண்ட்ரா. இன்னொரு பாயிண்ட் நீங்க என்ன நோட் பண்ணோம்னா, அசஸ்மெண்ட் இயர் 2023-24. அப்போ இதுக்கான ப்ரீவியஸ் இயர் என்ன? 2022-23. கரெக்டா? அப்போ இந்த 2022-23க்கான லாஸ் இது. இங்க அசஸ்மெண்ட் இயர் பாருங்க 2024-25. அப்போ இதுக்கான ப்ரீவியஸ் இயர் என்ன? 2023-24. கரெக்டா? அப்போ இந்த வருஷத்துல நடந்த லாஸை நீங்க எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டி அடுத்த வருஷத்துக்கு கொண்டு வர முடியும்? ஸோ இதுவுமே கன்சிடர் பண்ணக்கூடாது, இதுவுமே irrelevant. ஸோ அதனால தான் அவன் என்ன கொடுத்துருக்கான், அதை கேரி ஃபார்வர்டே பண்ண முடியாது, இது irrelevant பாயிண்ட். இது ரெண்டுமே irrelevant பாயிண்ட். ஓகேவா? ஸோ அதனால டேரக்டா ஐஎஃப்ஓஎஸ் இன்கம் 1 லட்சம் காமிச்சு 1 லட்சத்தை இங்க போட்டுட்டான். செக்ஷன் 70-71 வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ராஹெட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் தான் இன்டர்நெட்டுக்கு வருவீங்க அப்படின்ற செக்ஷன் இது ரெண்டும். ஓகேவா? இப்போ 1 லட்சம் எப்படி வச்சு தெரிஞ்சிச்சா ஐஎஃப்ஓஎஸ்? எப்படி செம்மையா இருக்கா? செம்ம. ஸோ நீங்க திங்க் பண்ணோம். அப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எங்க மிஸ் பண்ணோம்னா, அவசரமா போகும்போது செக்ஷனை மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இயரும் மிஸ் பண்ணிட்டேன். அசஸ்மெண்ட் இயர், இந்த அசஸ்மெண்ட் இயர், இந்த அசஸ்மெண்ட் இயரும் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அதுக்கான ப்ரீவியஸ் இயர் நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னா எது எது ரெலவெண்ட், எது எது இர்ரெலவெண்ட் கொஸ்டின்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் ஆன்சர் உள்ள போகணும். ஓகேவா? ஸோ நல்ல சம். ஓகே, நல்லா யோசிக்க வச்சுது நம்மள. ஸோ டக்குன்னு கோ த்ரூ பண்ணுறதுக்கு இந்த சம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி வந்து செட் ஆஃப் ஆச்சுன்னு பார்த்தீங்க இல்லையா? ஸோ செக்ஷன் கொடுத்துருவான், யூ ஹாவ் டு ரிமெம்பர்ரா. ஓகேவா? 56ன்றது காமனான சார்ஜபிலிட்டி ஆஃப் ஐஎஃப்ஓஎஸ் தான். பட் நான் எக்ஸாக்டா எது வருதுன்னு பார்த்தா இயர்ல கொண்டு வந்து ஆப்பு வச்சிருக்கான். ஓகே டன்னா? இது வரைக்கும் ஓகேவா? அடுத்து போவோமா? அதர் ஸ்பெகுலேஷன் லாஸ், அதாவது அதர் பிசினஸ் லாஸ். டேய் கேக்குதா? போலாமா? கேக்குதுண்ணா. புரியல. கேக்குதுண்ணா. கேக்குதா? அதான் அடுத்து இது போலாமா இல்ல இது வரைக்கும் ஓகேவான்னு கேக்குறேன். இன்னைக்கு இது வரைக்கும் போதும்ண்ணா, இதை உட்காந்து பாக்குறேன். சரி, ஓகே டன். அப்போ இது வரைக்கும் கோ த்ரூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பிரவீன் 8 o'clock போட்டிருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மதிய டைம் இல்லை ஈவினிங் டைம் போல உட்காந்து கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரை டு கம்ப்ளீட். நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டக்குன்னு முடிச்சுட்டு ஜஸ்ட் பிடிஎஃப்ல இருக்கிறத வந்து கோ த்ரூ பண்ணி உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டேன் அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? சரி, ஓகேடா. ஸோ கோ த்ரூ பண்ணுங்க, மிஸ் பண்ணுற வேண்டாம். எங்கேயாவது கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படின்னா
பிடிஎஃப் எடுத்து பாருங்க. பிடிஎஃப் பார்த்தா கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு அந்த செக்ஷனை போடுங்க, அதிலே உங்களுக்கு வந்து காமிக்கும். அதை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த செக்ஷன்ஸ் அப்படி தான் படிக்கணும். டக்கு டக்குன்னு புக்கை வந்து புரட்டி போட முடியாது நம்மளால, கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன செக்ஷனோ அதை போய் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி